சரி, ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படியே. இப்போது நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இல்லையா? ஸோ இதில் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ சொல்லிவிட்டு நான் போனேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேண்டில் ஸ்டிக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. 17th செஞ்சுரியில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு மெத்தட் தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதை 19th செஞ்சுரியில் யூஎஸ் அடாப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த கேண்டில் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ. ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸை வச்சு தான் இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இந்த கேண்டிலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏற்றமாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஸ்ட்ராங் புல்லிஷ், ஸ்ட்ராங் பியரிஷ், அந்த மாதிரி இறக்கமாக ஃபுல்லாகவே வந்து இறங்குச்சு அப்படின்னா. அதுவே வந்து க்ளோஸ் வந்து ஓப்பனை விட ஓப்பன் கீழே இருந்து க்ளோஸ் மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புல்லிஷ். க்ளோஸ் மேலே இருந்து ஓப்பன் கீழே இருந்துச்சு, சாரி ஆமாம், ஓப்பன் மேலே இருந்து க்ளோஸ் கீழே இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே பியரிஷ். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பேசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன ஷேப்பில் வேணால் இருக்கலாம், எந்த சைஸில் வேணால் இருக்கலாம், என்ன கலரில் வேணாலும் இருக்கலாம். அதில் 2 காம்போனன்ட் இருக்குது. ஒன்று ரியல் பாடி, ஒன்று ஷேடோ அல்லது விக்குன்னு சொல்லுவாங்க. ரியல் பாடி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நடந்த ஓப்பன் டு க்ளோஸில் இருக்கக்கூடிய ப்ரைஸு தான் வந்து ரியல் பாடின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த விக்கு அல்லது ஷேடோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து அப்பர் ஷேடோ, லோவர் ஷேடோன்னு 2 இருக்கும். அன்னைக்கு ட்ரேடிங் செஷனுடைய ஹை அதுதான் வந்து அப்பர் ஷேடோ. அன்னைக்கு ட்ரேடிங் செஷனுடைய லோ தான் பார்த்தீங்க அப்படின்னா லோவர் ஷேடோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஸ்மால் பாடியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து பையிங் செல்லிங் வந்து கம்மியாக இருக்குது. சில நேரங்களில் விக்கு வந்து பெருசாக இருக்கலாம், அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து நடந்திருக்கும். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் அப்படின்னு சொல்கிறது. இதில் ரெட் கேண்டில், க்ரீன் கேண்டில் இருக்குது. இது க்ரீன் வந்து புல்லிஷை டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெட் வந்து பேரிஷை டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்னைக்கு மட்டும் பார்க்கும்போது ஓவரால் புல்லிஷ் டேவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ப்ரீவியஸ் டேவை பொறுத்து மாறும். ஷேடோஸில் நம்ம சொன்ன மாதிரி 2 ஷேடோ இருக்குது. அதாவது விக்கில் 2 விக் இருக்குது, அப்பர் விக், லோவர் விக். ஸோ அந்த அப்பர் விக் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த செஷனுடைய ஹையை தான் வந்து டினோட் பண்ணுது. லோவர் விக் வந்து அந்த செஷனுடைய லோவை வந்து டினோட் பண்ணுது. இதில் பேட்டர்ன்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேட்டர்ன்ஸை சில வகைகள் படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. கேண்டில் ஸ்டிக்லேயே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3 டைப் வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று சிங்கிள் கேண்டில் ஸ்டிக், டபுள் கேண்டில் ஸ்டிக், ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லி 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதில் சிங்கிளில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது இந்த டைப்ஸ் ஆஃப் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அதில் வந்து இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை வந்து பார்த்துருப்போம். மாருபோசு, அம்பர்லா லைன்ஸ், ஷூட்டிங் ஸ்டார், இன்வெர்டட் ஹேமர், மேஜிக் டோஜி. இதில் நம்ம 4மே பார்த்துட்டோம். மாருபோசு பார்த்தாச்சு, அம்பர்லா லைன்ஸ், ஷூட்டிங் ஸ்டார், இன்வெர்டட் ஹேமர், இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ மேஜிக் டோஜி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மாருபோசுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டேன்னு எடுத்துக்கலாம், நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் வேணால் எடுத்துக்கலாம். நான் டே வச்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த ஒரு குறிப்பிட்ட டே செஷன் அப்படின்னும் போது ஒரு நாள் ஃபுல் டே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேருந்து க்ளோஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஏற்றமாகவே வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அது இறங்கி வந்து க்ளோஸ் வச்சிருக்காது. அதே போல் கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே ஏறி இருக்க மாட்டாங்க. ஸோ ஓப்பனிங் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன்லேருந்து டேரெக்டாக போய்ட்டு க்ளோஸ் வச்சிரும். ஓப்பன் ஈக்குவல் டு லோ, க்ளோஸ் ஈக்குவல் டு ஹைன்னு இருக்கும். அதுவே பியரிஷ் மாருபோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, க்ளோஸ் ஈக்குவல் டு லோ. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் நல்ல ஒரு ஃபுல் ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து மாருபோசு அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் பாடி மட்டும்தான் இருக்கும், விக்கே இருக்காது. ஸோ அதனால் வந்து இதுக்கு பேர் மாருபோசு. அதுலேயே புல்லிஷ், பியரிஷ் 2 இருக்குது. ஸோ இந்த அம்பர்லா லைன்ஸ் அப்படின்றது பார்க்குறதுக்கு அம்பர்லா ஷேப்பில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் அம்பர்லா லைன்ஸ்னு பேர் வருது. இதில் 2 டைப் இருக்குது, ஹேமர், ஹேங்கிங் மேன். இது ரெண்டும் ஒரே ஷேப்பில் தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. கலர் 2 க்ரீன் ஆர் ரெட்டில் வரலாம். ஆனால் இது ஃபார்ம் ஆகிற பிளேஸை பொறுத்து இதோட நேம் வந்து மாறும். அதில் இந்த ஹேமர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனும் க்ளோஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் இருக்கும். இது வந்து ஹையில் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பாடி மட்டும் பார்த்தீங்கன்னா ஹையோட பக்கத்துலேயே வந்து இந்த பாடி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த லோவர் ஷேடோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லாங்காக இருக்கணும். அதே போல் இந்த லோவர் ஷேடோ அப்படின்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அந்த செல்லர்ஸ்லாம் வந்து இறக்கிட்டு போகும்போது புல்லிஷ் ரிஜெக்ஷன் வந்து இருக்குது, மக்கள் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் இந்த ஹேமர். இது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். இந்த இடத்துலேருந்து பையிங் வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ ரிவர்சல் மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லலாம். க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் இருக்கணும். சில நேரங்களில் 1.5 டைம்ஸே ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா 2 டைம்ஸ் பர்ஃபெக்டாக அப்படின்னு எடுக்கலாம்.
அதே போல் இது வந்து அப்பர் ஷேடோ இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். அதே போல் இந்த பாடி வந்து மேலே டாப்பில் இருந்தால் நல்லது. அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு அப்படின்னா அதோட பொட்டன்ஷியல் குறையுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து ஹேமர்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் புல்லிஷ் டேவாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட சிக்னல் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய ஷேடோ இருக்கோ, லோவர் விக் இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஆகிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். நம்ம முதலே சொன்ன மாதிரி அது 2 டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹையர் தென் 1.5 டைம்ஸ். நான் சொன்னேன் 1.5 டைம்ஸ் இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 1.5 டைம்ஸை விட 2 டைம்ஸ் இருக்கிற ஹேமர் அந்த கேண்டில் இருக்கு இல்லையா, அதோடைய பொட்டன்ஷியல் அதிகம்னு அர்த்தம். அதே போல் 2.5 விட 2.5க்கு கம்மி, 2க்கு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக 4 டைம்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லாங்கராக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ரிவர்சலுக்கு பொட்டன்ஷியல் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதே போல் இதோட லார்ஜ் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேமர் டேல தெரிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் திரும்புது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோ பேர் பையிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அன்னைக்கு அதாவது ஹேமர் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டே அன்னைக்கு அடுத்த நாள் கிடையாது, பர்டிகுலர் டே அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகி திரும்பவும் கீழே போயிட்டு மேலே வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரிவர்சலுக்கு சிக்னல் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதோட சைக்காலஜி ஆல்ரெடி சொல்லியாச்சு. மார்க்கெட் வந்து பியரிஷாக இருக்குது அப்படின்னும் போது எல்லா செல்லர்ஸ்க்குமே பவர் அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வித்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் அது சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லைனா டிமாண்ட் ஜோனாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிளேஸ், அந்த ஒரு பிளேஸ் லெவலில் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து அன்னைக்கு காலையில் கேப் டவுன் ஓப்பனிங் ஆகிருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் கீழே இறக்கியிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு ஈவினிங் முடியறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமு அது அந்த கேண்டில் ஸ்டிக் முடியறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதை கொண்டு போய் மறுபடியும் எங்கே வந்து அந்த ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சோ அதுக்கு பக்கத்துலையோ இல்லை அதை விட கொஞ்சம் மேலே போயோ ஒரு ஷேப்பை ஃபார்ம் பண்ணும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் ரிஜெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றதுக்கான அர்த்தம். ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறது. ஹேமர் அப்படின்றது இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் ஹேமரு. இது 1.5 டைம்ஸ் வரும். ஸோ அதனால் இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய நேரங்களில் 1.5 டைம்ஸே போதும். அதுக்கு மேலே 2 இருந்துச்சுன்னா இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மேலே 2.5 இருந்துச்சு அப்படின்னா இன்னும் என்ஹான்ஸ் ஆயிருக்கு. அதே போல் 4 அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் என்ஹான்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பயப்படாமல் வந்து என்ட்ரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஹேங்கிங் மேன். இதுவும் பார்க்க அதே ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயோ அல்லது சப்ளை ஜோன்லேயோ போய் ஃபார்ம் ஆகும். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் தேவைப்படும். பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஹேமர் எப்படி இருக்கோ அச்சு பிசுறாமல் அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஹேமர் மாதிரி தான் தெரியும். ஆனால் இது ஃபார்ம் ஆகிற இடத்த போது இதுக்கு பேருமே வேறு, கன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நெகட்டிவிட்டி அப்படின்றதுனால ஒரு ஹேங் பண்ணுற மேன் அந்த அளவோட பேரை தான் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஷூட்டிங் ஸ்டார். இது அப்படியே ஆப்போசிட் டு ஹேமர். அப்படியே தலைக்கீழே திருப்பி வச்சிங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் பிளேஸில் பர்ஃபார்ம் ஆகும். இதுக்கு வந்து அப்பர் ஷேடோ லென்த்தாக இருக்கும், லோவர் ஷேடோ குட்டியாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இதோட க்ரைட்டீரியா சேம் அதே மாதிரி ஹேமர் மாதிரி தான். 2 டைம்ஸ் லென்த் இருக்கணும். அதே போல் கேப் அப் ஓப்பனிங் இருந்திருக்கணும் ப்ரீவியஸ் டே. அந்த மாதிரி இருந்து டவுன் ஆகிருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரியல் பாடி குட்டியாக இருக்கணும், விக்கு பெருசாக இருக்கணும். அதே போல் ரியல் பாடி பாட்டமில் இருக்கணும், லோவர் பார்ட் ஆஃப் த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கணும். ரொம்ப நடுவுலையோ இல்லை மேலேயோ இருக்கக்கூடாது. அதே போல் லோவர் ஷேடோ இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி கேப் அப் ஓப்பனிங் இருக்கணும். ஃபார்ம் ஆனதுக்கு அடுத்த நாள் கேப் டவுன் ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா அது கன்ஃபார்மாக ஷூட்டிங் ஸ்டார்னு தான் அர்த்தம். ஸோ அதே போல் சிக்னல் என்ஹான்ஸ் பண்ணும்போது அப்பர் ஷேடோ எவ்வளோக்கு எவ்வளோ லென்த்தாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல். சேம் அதே மாதிரி கேப் அப் ஓப்பனிங் இருக்கணும், அதுவும் சேம் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஷூட்டிங் ஸ்டார் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகே மார்க்கெட் வந்து பியரிஷ்க்கு மாறிடுச்சு, ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே போல் லார்ஜ் வால்யூம் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய ட்ரேடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டர்ன் சைக்காலஜி. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும். அப்போ வந்து எல்லாருமே எல்லா விலையிலையும் வாங்குறதுக்கு ரெடியாகவே இருப்பாங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா எந்த விலையில் வேணாலும் வாங்குவாங்க மக்கள். ஸோ அப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் வாங்கும்போது புல்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கும். சரிங்களா, புல்ஸோட கண்ட்ரோலில் தான் வந்து மார்க்கெட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப் ஓப்பனிங் ஆகிட்டு வேகமாக மேலே வேகமாக ஒரு க்ரீன் கலர் புல்லிஷ் மார்போஸும் ஃபார்ம் ஆகிருக்கும். அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ளை ஜோன் அல்லது ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ அது தெரியாமல் புல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. அங்கே இருந்து பியர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. ஸோ இந்த பிளேஸ்லேருந்து செல்லிங் வரப்போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். பியர்ஸ்க்கு யாருக்கு செல் பண்ணணுமோ அவங்க எல்லாருக்கும் தெரியும்.
ஸோ குறிப்பிட்ட ப்ரைஸில் போய் செல் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பித்து ஒரு ஷேப்பை ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இதுதான் ஷூட்டிங் ஸ்டார். இது கிட்டத்தட்ட வந்து ஷூட்டிங் ஸ்டார் மாதிரியே இருக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்டார். ஆனால் இது கன்ஃபார்மாக இதுதான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் பாடி வந்து நடுவில் போயிடுச்சு, சரிங்களா? ஆனால் இருந்தாலும் இதோட அப்பர் ஷேடோ வச்சு தான் இது ஷூட்டிங் ஸ்டார்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது இன்விசிபிள் கேண்டிலில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஷூட்டிங் ஸ்டாரே இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக ஒரு 325 டைமில் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ பெரிய ஃபால். நெக்ஸ்ட்டு இன்வெர்டட் ஹேமர் அப்படின்றது பார்க்குறதுக்கு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இருந்தாலும் பட் ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஒர்க் பண்ணாது. இது வந்து ஹேமரோட ஒர்க்கை தான் இது பண்ண போகுது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் இன்வெர்டட் ஹேமர். இது சப்போர்ட் பிளேஸில் தான் ஃபார்ம் ஆகும். இதுக்கும் லாங் அப்பர் ஷேடோ இருக்கும். ஏன்னா ஷூட்டிங் ஸ்டார் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கேண்டில், ஆனால் ஒர்க்கு மட்டும் ஹேமருடைய ஒர்க்கு, சரிங்களா? இதுக்கு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெர்டட் ஹேமரை யூஸ் பண்ணலாம். இதோட பேட்டர்ன் சைக்காலஜி அதே மாதிரி தான். மார்க்கெட் டவுனில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் வந்து பீரிஷாக இருக்கும்போது டக்குன்னு ஃபாலோ ஆகிடும். ஆனால் அதுக்கப்புறம் புல்ஸ் வந்து திரும்ப கொண்டு போய் மேலே கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. ஆனாலும் திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா செல்லஸ் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கீழே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி தெரியும். அதுக்கு அடுத்த நாள் கன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட் டேர்ன் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது தெரியும். இந்த இதுக்கும் ஹேங்கிங் மேனுக்கும் வந்து கன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில், இன்சைட் கேண்டில். ஸோ லோ பிரேக் ஆகலை. ஹை பிரேக் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி. ஸோ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ பெரிய அப் ட்ரெண்டுன்னு பாருங்கள். இப்போ டோஜி, இதுதான் வந்து புது கான்செப்ட். ஸோ டோஜிக்கு வந்துட்டோம். டோஜியில் பார்த்தீங்க அப்படின்னா டோஜின்றது ஒரே ஒரு மாடல் தான், சரிங்களா? அந்த டோஜிக்குள்ளே 2 மாடல் இருக்குது, 2 டைப் இருக்குது. கிரேவ் ஸ்டோன் டோஜி, டிராகன் ஃப்ளை டோஜி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு டிராகன் ஃப்ளை பற்றி தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிரேவ் ஸ்டோன் போவோம். ஸோ இந்த 2 டோஜியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டோஜியை வச்சு ஃபார்ம் ஆகக்கூடிய 3 கேண்டில் பேட்டர்ன் அதையும் இங்கேயே சொல்லிடலாம். ஏன்னா டோஜிக்குள்ளே சொல்லும்போது தான் அது கிளியராக இருக்கும் அப்படின்றதுனால அதையும் இங்கேயே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு டோஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் லோ போயிருக்கும், திரும்ப அப்பு போயிருக்கும், ஹை போயிட்டு திரும்பவும் டவுன் வந்திருக்கும், திரும்ப க்ளோஸ் பக்கத்தில் ஓப்பன் பக்கத்துலேயே வந்து க்ளோஸ் வைப்பாங்க. கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரே ப்ரைஸில் தான் இருக்கும். 100 ரூபாயில் ஓப்பன் ஆகிட்டு 100 ரூபாயில க்ளோஸ் வச்சுது அப்படின்னா 105க்கு போயிட்டு 109க்கு போயிட்டு அடுத்து 99, 95ன்னு போயிட்டு திரும்ப வந்து அந்த 100லேயே க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து டோஜி அப்படின்னு அர்த்தம். இது என்ன சொல்ல வருது இந்த ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில்லா தன்மை ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத இந்த டோஜி அப்படின்றது காட்டி கொடுக்கும். ஏன் அப்படின்னா, ரொம்ப வந்து ஆல் டைம் ஹை பக்கத்தில் போயிட்டாலும் இல்லை ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் ஸ்பேஸுக்கு போயிட்டாலும் அந்த இடத்துல தான் இதோட சீப்பஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றதான் முடியுது. இதுக்கப்புறம் வந்து யாருக்கும் எங்கேயும் போகிறது, எங்கே போகிறதுன்றது தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு பிளேஸில் போயிட்டு பையர்ஸும் ஜெயிக்க மாட்டாங்க, செல்லர்ஸும் ஜெயிக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஓப்பனிங் ப்ரைஸ்லேயே வந்து திரும்ப முடிச்சிருவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டோஜி அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் அன்னைக்கு மட்டும் யாரோட கண்ட்ரோல்லையும் இருக்காது. ஸோ டோஜி அன்னைக்கெலாம் நீங்கள் வந்து புல்ஸ் வந்து கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ நார்மலான ஒரு டேவாக தான் இருக்கும் அது. இதுக்கப்புறம் இது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இதுவும் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் தானே, டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிடும் தானே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அது அப்படி கிடையாது. ஸோ இது எங்கேருந்து இருக்கோ அங்கே பிரேக் அவுட் நடக்குதா பாருங்கள். பிரேக் அவுட்டில் மட்டும் இதை யூஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. ரிவர்சலில் யாரும் ட்ரேட் எடுக்க வேண்டாம். இது வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்றதை தான் காமிக்கும். ஆனால் இதை நம்பி மட்டும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏகப்பட்ட டோஜி வந்து ஃபார்ம் ஆகிடும். ஆனால் எந்த அன்னைக்கு நீங்கள் கரெக்டான டோஜி வச்சு கரெக்டான ரிவர்சல் அப்படின்னு நினச்சி எடுப்பீங்கன்றது தெரியாது. அதனால் நம்ம வந்து ஓவராலாக அதை பிரேக் அவுட்டில் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். எப்படின்னா இப்போது ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல இமேஜ் பார்த்துடலாம். இதுதான் டோஜி, சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட அந்த ஓப்பனும் க்ளோஸும் பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் இதுலேயே வந்து ரெட் கலர் க்ரீன் கலர் வருது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன? ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் இருந்தால் அது க்ரீன், ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் இருந்தால் அது ரெட். அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் அந்த க்ரீன் அண்ட் ரெட் டோஜியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 ரூபா 2 ரூபாலாம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் தான் இந்த கலரை டிசைட் பண்ணுது.
இப்போ டோஜின்றது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே இமேஜில். ஸோ அதே மாதிரி தான் நானும் வரைய போகிறேன். இப்படி இருக்கும் சிம்பிளாக. இது பார்த்தீங்கன்னா இது டோஜி, இதுதான் டோஜி. இது எப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது இந்த பிளேஸில். இங்கேருந்து கொஞ்சம் இப்படி இப்படி அப் ட்ரெண்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே டவுன் ஆகி இதை வந்து பிரேக் பண்ணுவாங்க. ஸோ அகைன் இங்கேருந்து கொண்டு போயிட்டு இங்கே வச்சு இப்படி க்ளோஸ் வச்சுருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த க்ளோஸும் இந்த க்ளோஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதோட ஷேப் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இந்த ஹைக்கு நேராக ஹையோட செஷன், இந்த லோக்கு நேராக லோவோட செஷன் போட்டுட்டு இந்த இதுக்கு நேராக வந்து அதோட ஓப்பன், அதோட க்ளோஸ் அப்படின்னும் போது இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் மார்க்கெட் எங்கே போகிறதுன்னு தெரியலன்றது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதோட ஹையை வந்து மார்க் பண்ணிக்கலாம், லோவை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டேவோட கேண்டில் ஒரு இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்படி போயிட்டு இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பை என்ட்ரி எடுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அதுவே இதோட லோவை போய் கட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லோவை கட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் இங்கே செல் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். ஏன் இதை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஓகேங்களா, ரிவர்சல் வரவே வராது இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும். அப் ட்ரெண்டில் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா, இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இங்கே எந்த ரிவர்சல் வரல. இதுக்கு கேரக்டர் என்ன அப்படின்னா, ரிவர்சல் வர வைக்கிற கேண்டில் சொல்லுவாங்க. ஆனால் இது ரிவர்சலை வர வைக்குமான்னு பார்த்தீங்கன்னா வர வைக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்சல் வரும்னு நினச்சி செல் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிப்போம். இது அழகாக வந்து மேலே பிரேக் அவுட் ஆகி கொண்டு போயிடும் மேலே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து பார்க்கும்போது கரெக்டாக பிரேக் அவுட் ஆகுது, கொஞ்ச நாளைக்கு மேலே போகுது, திரும்பவும் ஒரு டோஜி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அடுத்தது பார்த்தா அதுவும் அழகாக மேலே பிரேக் அவுட் ஆகுது, அப்படியே மேலே போயிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆல் டைம் ஹையில் போயிட்டு அந்த நேரத்துக்கு ஒரு டோஜி ஃபார்ம் ஆகும், அங்கேருந்து டவுன் ஆவாங்க. அப்போ நம்ம எப்பயுமே இது டவுன் ஆகிடும் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தா அப்படின்னு நினைக்கக்கூடாது. டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தால் இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்க வேண்டியதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த டோஜின்றதை இப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ரிவர்சல் வந்துடும் தான் நினைப்பாங்க இதை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்களும் நினச்சது தப்பு இல்லை. இன்னும் ட்ரேட் கரெக்டாக நடந்தால் போதும், நமக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும். இதில் 2 டைப் சொன்னோம், ட்ராகன் ஃப்ளை டோஜி, கிரேவ் ஸ்டோன் டோஜி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு வந்து ட்ராகன் ஃப்ளை டோஜி. இந்த ட்ராகன் ஃப்ளை டோஜி அப்படின்றது ஏன் ட்ராகன் ஃப்ளை டோஜி? எல்லாத்துக்கும் பேர் வச்சவங்க ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் சின்ன வயசுலாம் நம்ம வந்து இந்த தும்பி அந்த மாதிரியான ஒரு இது பார்ப்போம் பார்த்தீங்களா, தட்டாம்பூச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒன்று பறந்துட்டு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து வால் நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இந்த டோஜி இருக்கும் அப்படின்றதுனால, சரிங்களா? ஸோ அதனால ஒரு வேளை வந்து இந்த இதுக்கு அதனால தான் வச்சுருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. அதனால தான் இதுக்கு பேர் வந்து ட்ராகன் ஃப்ளை டோஜி அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான் ஜஸ்ட். சரிங்களா? எத்தனை பேருக்கு இந்த விஷயம் புதுசாக தெரியும் அதை சொல்லுங்கள். ஆமாம், டோஜி தான். பார்த்தேன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து லைவாக காமிக்கும்போது நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராகன் ஃப்ளை டோஜியை பற்றி மட்டும் சொல்லுங்கள். நியூ டு மீ. ஓகே. ஸோ இதுதான் ரீசன், அந்த ட்ராகன் ஃப்ளை டோஜிக்கு ட்ராகன் ஃப்ளை டோஜின்னு பேர் வந்ததுக்கான ரீசன். பார்க்குறதுக்கு அந்த தும்பி இல்லை தட்டாம்பூச்சி சம்திங், அந்த நம்ம ஊரில் விளையாடும் இல்லையா, அந்த ஒரு பூச்சி மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் இந்த ட்ராகன் ஃப்ளை டோஜின்னு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஹேமர் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதோடைய ஒன்று விட்ட தம்பி தான் இது. ஏன் அப்படின்னா, ஹேமருக்கு என்ன கான்செப்ட் சொன்னோமோ அது அப்படியே இதுக்கும் பொருந்தும். இதுவும் அது மாதிரியான ஒரு விஷயந்தான். கிட்டத்தட்ட அதோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா?
ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே ஹேமர் மாதிரியே இருக்குது, ஹேமர் பிளேஸ்லேயே ஃபார்ம் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட ஹேமர் தான். ஆனால் இதுக்கு பேர் ட்ராகன் ஃப்ளை டோஜின்னு ஏன் வருது அப்படின்னா, அதை நீங்கள் நோட் பண்ணணும்னா நம்ம சொன்ன அந்த ஷேப் மட்டும்தான் ரீசன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. இப்போ இது எப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்றது தெரியணும் இல்லையா? ஹேமருக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், மார்க்கெட் ஓப்பன் ஆகும் இல்லையா, கேப் டவுன் ஆகி, நேற்று வந்து இங்கே வந்து ஒரு கேண்டில் இருக்கும், கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகும், அங்கேருந்து இவ்வளோ பெரிய பீரிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புல்லிஷாக வரும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி இந்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து நிற்கும். ஸோ க்ரீன் சம்டைம் வந்து க்ரீனில் கூட போகலாம், சரிங்களா? ஸோ இப்படி ஃபார்ம் ஆகிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேமர்னு சொல்கிறது. அதாவது ஓப்பன் விட க்ளோஸ்க்கு கொஞ்சம் கேப் இருக்கும், இந்த கேப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் வந்து டிஃபைன் பண்ணுறது. ஆனால் இந்த டோஜியில் இருக்கிறதுனால இதுக்கு ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு இது வரல அப்படின்னா, சேம் இதே மாதிரி ஒரு பியர்ஸ் டே, அதில் கொஞ்சமாக பையிங் வரும், அகைன் கொஞ்சமாக பையிங். ஸோ இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் வரும்போது என்ன ஆகிடும்னா க்ரீனில் மாறி, ஸோ இப்போ நார்மலாக இது எல்லாமே ரெட்டுன்னு வச்சுக்கோங்க, இப்போ அதோட ஹைட்டாக போனதுனால இது க்ரீனு, சரிங்களா? இப்படி மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் செல்லர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அகைன் இதை வந்து இங்கே கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டிருப்பாங்க, இங்கேருந்து செல் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? இவ்வளோ பெரிய புல்லிஷ் ஸ்ட்ரென்த் வந்திருக்கும், ஸ்லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியரிஷ் இருப்பாங்க, பியர்ஸ், புரிஞ்சுதுங்களா? ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்புக்கு வருது இப்படி, புரியுதுங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராகன் ஃப்ளை டோஜி அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே தலைகீழே மாற்றின மாதிரி இருக்கும், நம்ம வந்து ஹேங்கிங் மேனுக்கு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதோட விஷயமும். கிரேவ் ஸ்டோன் டோஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பீரிஷ் வெர்ஷன் ஆஃப் ட்ராகன் ஃப்ளை டோஜி தான். எப்படி இருக்கும் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அங்கே லோவர் ஷேடோ இருக்கும், லோவர் விக் இருக்கும், லாங் லோவர் விக், கிட்டத்தட்ட நீங்கள் டைம்ஸ் போடணும் அப்படின்னா 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் போயிடும், இதுக்கெலாம் என்ஹான்ஸ்மெண்ட்லாம் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் ட்ராகன் ஃப்ளை டோஜி, லாங் லோவர் விக்கு. இந்த இடத்துல லாங் அப்பர் விக் இருக்கும், அந்த ஓப்பன் க்ளோஸ் பாடி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப சின்னதாக மினிமலாக, கிட்டத்தட்ட ஓப்பன் க்ளோஸும் சேம் ப்ரைஸ், அந்த மாதிரி பாட்டமில் வந்து இருக்கும். மிடில் வந்தால் அது வெறும் டோஜி, டாப்பில் வந்தால் அதுக்கு பேர் ட்ராகன் ஃப்ளை டோஜி, பாட்டமில் வந்தால் அதுக்கு பேர் கிரேவ் ஸ்டோன் டோஜின்னு அர்த்தம். இது வந்து அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் கிரேவ் ஸ்டோன் டோஜி. இது வந்து ஏன் கிரேவ் ஸ்டோன் டோஜின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கல்லறையெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது கல்லறை மீன்ஸ் கிறிஸ்டின்ஸ் இருந்தீங்கன்னா கல்லறை சொன்னால் தெரியும், இல்லைனாலும் நீங்கள் கல்லறை ஷேப்புன்னு போடும்போது எப்படி போடுவாங்க, இப்படி போடுவாங்க எப்பயுமே. இது வந்து தரை இல்லையா, ஸோ இது வந்து லேண்டு, இது வந்து பார்த்தீங்க அந்த கல்லறை, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கிட்டத்தட்ட இந்த ஷேப் வரும். ஸோ அந்த காலத்தில் இருக்கவங்களாம் எப்படி ட்ரா பண்ணியிருப்பாங்க, ஸோ நீங்களே எல்லா ஒரு இப்போது ஏதாவது அகழ்வாராய்ச்சி நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல போனீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்கும், அந்த மாதிரி இந்த சிம்பிளை வரைஞ்சதுக்கு யூஸ் பண்ணது தான் இந்த ஷேப்பு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டலுக்கு இந்த பேரை வைக்கலாம் அப்படின்றது தான் இந்த கிரேவ் ஸ்டோன் டோஜிக்கான ரீசன். பார்க்குறதுக்கு கலரை மாதிரி இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரேவ்னா கிரேவி ஆடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டி உள்ள ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட்டில் நெகட்டிவ் ரிவர்சல் வரும் இல்லையா. நம்ம எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம், ஒரு பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பாசிட்டிவ் ரிவர்சல், நெகட்டிவ் வந்துச்சுன்னா நெகட்டிவ் ரிவர்சல். அப்போ பேரே பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி தான். ஸோ ஓகேங்களா, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். ஸோ அப்போ பேரே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்கெட்டே வந்து டவுன் ட்ரெண்ட் தான். கிட்டத்தட்ட பாருங்கள், நான் இது எங்கே எடுத்துன்றது எனக்கு மறந்து போச்சு, ஆனால் இந்த சார்ட்லேருந்து கேப் டவுன் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஷூட்டிங் ஸ்டாரோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், ஷூட்டிங் ஸ்டார் கூட வந்து கொஞ்சம் சைடில் தான் அப்படி இறங்கி கீழே போகும். இது பாருங்கள், ஒரு 3 நாள் மட்டும் கன்சல்டேஷனில் சைடில் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் 3 நாள் தான் மொத்த மாதக்கணக்காக இறந்த மொத்த ப்ராஃபிட்டையும் இறக்கியிருக்கு இந்த கிரேவ் ஸ்டோன் டோஜி, ஒன்று மட்டும், சரிங்களா. அது வந்த பிளேஸ் தான் முக்கியம், ரெசிஸ்டன்ஸில் இல்லைனா ஆல் டைம் ஹையில் இல்லைனா வந்து ஒரு சப்ளை ஜோன் கிட்டே இது ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் டவுன் தான். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும், சப்ளை ஜோனா ரெசிஸ்டன்ஸ் பிளேஸா அப்படின்றதெல்லாம் தேடணும். ஸோ அப்போ தான் அதுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி இப்போ சார்ட்டுக்கு போவோம்,
நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். ஆனால் இது சப்போர்ட் கிடையவே கிடையாது, டிமாண்ட் ஜோனும் கிடையாது. இங்கே ஃபார்ம் ஆகிறது தான் சப்போர்ட் ஜோன் இல்லை டிமாண்ட் ஜோன் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இங்கே ஃபார்ம் ஆகிறது அந்த மாதிரியான ஒரு விஷயமே இல்லை. இங்கே கிட்டத்தட்ட இது இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இருக்கக்கூடிய டோஜினா சிமிலர்லி அந்த ப்ரைஸுக்கு இருக்கணும், பட் கொஞ்சம் கேப் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் இதை டோஜின்னு கன்சிடர் பண்ண முடியாது. அதே போல் இதையும் வந்து நீங்கள் அந்த மாதிரி கன்சிடர் பண்ண முடியாது. இது ஒரு வேளை ஹேங்கிங் மேனாக கூட இருக்கலாம். இதோட லோ கட் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிவு பண்ணலாம். டோஜினா எப்படி தெரியுமா வரும், பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஓப்பனும் க்ளோஸும் வந்து பிரிச்சே பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த 6th மே என்ன தான் பிரித்தாலும் அதோட சைஸே அவ்வளோதான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இதோட ஓப்பனும் க்ளோஸும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 15,845 16th மே அன்னைக்கு பார்க்குறேன். 15,845 ஓப்பனு, லோ அதாவது க்ளோஸ் வந்து 15,842. தெரியுதுங்களா? ஒரு 3 ரூபா தான் டிஃப்ரென்ஸு. நிஃப்டிலேயே 3 ரூபா தான் டிஃப்ரென்ஸ்னால் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16,415, க்ளோஸ் வந்து 16,411. அப்போது இது ஒரு 4 ரூபா டிஃப்ரென்ஸு. அதுவே இன்றைக்கி போட்டிருக்கிற கேண்டிலோட டிஃப்ரென்ஸை போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி போட்டிருக்கிறது 18,211, 18,202. ஸோ 10 ரூபா கிட்ட வந்து போச்சு. இருந்தாலும் அதுவும் அந்த மாதிரி சின்ன கன்சிடரேஷன் தான் வைக்கணும். பட் இது ஃபார்ம் ஆகிருக்கிறது ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி, அதுவும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் அதுக்கு பவர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகுதுன்னா விட்டுருங்க. அதெல்லாம் பர்ஃபெக்டாக ரெசிஸ்டன்ஸில் பர்ஃபெக்டாக கிரேவ் ஸ்டோன் டோஜி வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் விழறது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதை தான் ரீசன். சரிங்களா? இங்கே ஷூட்டிங் ஸ்டார் தெரியுதுங்களா உங்களுக்கு? இதை நீங்கள் ஈவினிங் ஸ்டாராக கூட எடுக்கலாம், இல்லை ஷூட்டிங் ஸ்டாராக கூட எடுக்கலாம். அந்த 3மே ஒர்க் ஆகும். இங்கேருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ட்ராகன் ஃப்ளை டோஜி. ஸோ இங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஏறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும். இங்கெல்லாம் பாருங்கள், இந்த டேவை பாருங்கள், 9th ஜூலை 15,688 ஓப்பனு, க்ளோஸு 689. 1 ரூபா தான், 1 ரூபா கூட இல்லை. அந்த பாயிண்ட் சம்திங்கில் டிஃப்ரென்ஸ் போட்டோன்னா 1 ரூபா கூட வராது. ஸோ அந்த அளவுக்கு மைன்யூட் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 754, 752 2 ரூபா. இங்கே வந்து 856, 856 சேம் க்ளோஸ் பாயிண்ட்டு. ஓப்பனும் க்ளோஸும் சேம், ஒரே ப்ரைஸில் நின்றுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் டோஜிஸ்ன்னு சொல்கிறோம். அது ஒவ்வொரு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். இங்கே பாருங்கள், கிரேவ் ஸ்டோன் டோஜி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட நிஃப்டியில் இத்தனை பாயிண்ட் 14,800லேருந்து 14,200, 600 பாயிண்ட்ன்றது பெரிய விஷயம் இல்லையா? இங்கே பாருங்கள், ஷூட்டிங் ஸ்டார் போட்டிருக்காங்க. இது வேறு ஒன்று, இது கேப்பில் வரும், கேப் தியரியில். ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கன்சிடரேஷன் தான் வரும். அங்கேருந்து பெரிய கேப் டவுன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய செல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,000லேருந்து 14,400 வரைக்கும், இதுவும் ஒரு 600 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ புரிஞ்சுதுங்களா டோஜினா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, பிரேக் அவுட்டில் வாங்கிடுங்கன்னு சொல்கிறேன். இப்போது இதே சேம் பிளேஸில் டோஜி இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்துக்குங்க, இந்த டோஜி இருக்குல்ல, இந்த டோஜியோட இது டோஜியாக கன்சிடர் பண்ண முடியாது ப்ரோ, ஏன்னா 10 ரூபாய்க்கு மேலே இருக்குது. சரி ஓகே, டோஜியாவே கன்சிடர் பண்ணாலும் இதோட ஹையில் ஒரு லைன், லோவில் ஒரு லைனை மார்க் பண்ணியே ஆகணும். அங்கே 2 மார்க்கிங்கில் ஏதாவது ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா மட்டும்தான் என்ட்ரி. ஏன்னா இதை நம்பி நம்ம வந்து ரிவர்சல்னு சொல்லி கீழே இறங்கணும்னு நினைக்க வேண்டாம். மேலே அழகாக பிரேக் அவுட் கொடுத்துட்டு சூப்பராக மேலே ஏறிடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். கிளியர். ட்ராகன் ஃப்ளை டோஜி கேன் ஃபார்ம் இன் ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட். ட்ராகன் ஃப்ளை சப்போர்ட்டில் தான் ஃபார்ம் ஆகணும். அதாவது அது எங்கே வேணால் ஃபார்ம் ஆகலாம். இப்போ கூட மேலே தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் அது கீழே ஃபார்ம் ஆனால் தான் சப்போர்ட்டில், இல்லைனா சப்ளை டிமாண்ட் ஜோனில், இல்லைனா வந்து ஸ்விங் லோவில், இல்லைனா ஆல் டைம் லோவில் ஏதாவது ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் மார்க்கெட் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆனால் தான் அதுக்கு மரியாதையே.
அது வரைக்கும் அதுக்கு பவரே கிடையாது. இப்போ இங்கே ஃபார்ம் ஆயிருக்கிறத நீங்கள் ட்ராகன் ஃப்ளை டோஜியாவே கன்சிடர் வச்சாலும் இதுக்கு பவர் இல்லை. ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் போய் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை 18,600 தான் ஹையே. ஸோ 18,200 தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை தான். இங்கெல்லாம் வரதெல்லாம் பவர் இல்லை. பிரேக் அவுட் எந்த பக்கம் நடக்குதோ அந்த பக்கம் கொண்டு போய்க்க வேண்டியதான். கிளியரா? ஓகே. வேறு ஏதாவது டோஜியில் டவுட் இருந்தால் கேட்கலாம். இல்லை நீங்கள் பார்த்த டோஜி பேட்டர்ன்ஸ் ஏதாவது காமிக்கணுன்னாலும் சொல்லுங்கள், பார்த்துடலாம். இங்கே பாருங்கள். இது வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹேங்கிங் மேன். ஆனால் கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் நிஃப்டியில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் பெருசாக தெரியுது. டிஃப்ரென்ஸ் இருக்கிறது தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது அப்படியே பாருங்கள் எவ்வளோ பெரிய லாங் விக்குன்னு சொல்லிட்டு இதோட லோ வந்து கட் ஆச்சு அப்படின்னா ரிவர்சல் வந்துடும். ஹேங்கிங் மேனாக கன்சிடர் பண்ணப்படும். இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரீசன். இங்கே வந்து ஹை கிட்ட வந்துட்டாங்க. ஆல் டைம் ஹை தான் இது பிளேஸு. இதுக்கு மேலே எந்த ஹை இருக்க வாய்ப்பே கிடையாது. 41,600 தான் ஹை. பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையில் நிற்கிது. போன வாட்டியும் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹைகிட்ட வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு. இந்த வாட்டியும் வந்திருக்காங்க. அதுவும் சேம் அந்த ஹேமர் போட்டு இது ஹேங்கிங் மேனாக போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் பியரிஷ் தான் ரீசன். ஸோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அங்கே மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, லோ கட் ஆனால் மட்டும் கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடியே ட்ரேட்லாம் எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய டோஜி செப்டம்பர் 2 ஃபார்ம் ஆயிருக்கு. 422 ஓப்பன், 421 க்ளோஸ். ஆனால் அங்கேருந்து ரிவர்சல் மார்க்கெட் டேர்ன் ஆகி கீழே விழுந்திருக்கா? விழலை. அதோட ஹை பிரேக் ஆச்சு. மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். 39,600 41,800. 39,600 ஒரு 400, இது ஒரு 800, 1,200 ப்ளஸ் ஒரு 1000, 2,200 பாயிண்ட் ஏறி இருக்காங்க அந்த ஒரு 4-5 டேஸில். 10 டேஸில் அவ்வளோ பாயிண்ட்ஸ். ஒரே ஒரு லாட் ஃபியூச்சர் வாங்கி போட்டிருந்தோன்னா அந்த இடத்துல நல்ல ப்ராஃபிட்டாக வந்திருக்கும். ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? எஸ், ஓகே. ட்ரைஸ்டார்ன்றது வெரி 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 ரேர். ஓகேங்களா? அவ்வளோ பெரிய ரேரான ரிவர்சல் பேட்டர்ன். இது ஃபார்ம் ஆகவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரேர். ஏதாவது ஒரு 1000 ஷேர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 ஷேர் இல்லை 3 ஷேர் அப்படி தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு ரேரான ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். இது வந்து ரெண்டு பிளேஸில் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹையில் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி வச்சு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதை நீங்கள் அப்படியே லோவில் போட்டுக்கலாம். ட்ரைஸ்டார் டாப்பு, ட்ரைஸ்டார் பாட்டம்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போது ட்ரைஸ்டார் இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான் ட்ரைஸ்டார் ஷேப்பு. ஆனால் இது கன்ஃபார்ம் ட்ரைஸ்டார் கிடையாது. 100% ட்ரைஸ்டார் கிடையாது. நான் கிட்டத்தட்ட 100-200 ஸ்டாக் சர்ச் பண்ணி எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இருக்கிற ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைஸ்டார் ஷேப்புக்கு இருக்கிற ஒரு 3 டோஜிஸை வந்து கலெக்ட் பண்ணி அங்கேருந்து டவுன் ஆன மாதிரி இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கணுன்றதுக்காக. மற்றபடிக்கு இது கன்ஃபார்மானு கேட்டிங்கன்னா இல்லை. சரிங்களா? ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு டோஜி ஃபர்ஸ்ட் டே. ஓகே, இது வேண்டாம். ஃபர்ஸ்ட் டே ஒரு டோஜி. சரிங்களா? ஸோ அங்கேருந்து ஒரு கேப் அப் ஆகிட்டு, ஏன்னா புல்லிஷ் பவர் தானே இருக்குது மார்க்கெட். இவ்வளோ புல்லிஷாக இருக்கும்போது அப்போ டக்குன்னு புல்லிஷ் பண்ணலாம் தான் நினைப்பாங்க மக்கள், இன்வெஸ்டர்ஸ் இல்லை ட்ரேடர்ஸ். அதனால என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த நாள் கேப் அப் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கேயும் வந்து யார் கண்ட்ரோலுக்கும் போகலை மார்க்கெட்டு. ஸோ அதனால் என்ன ஆகிடுது, கேப் டவுன். செல்லர்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, கேப் டவுன் ஆகிட்டு ஒரு டோஜி. ஏன்னா அன்றைக்கி வந்து டிசிஷன் எடுக்க முடியாது யாராலையுமே. கேப் டவுன் ஆகுது, செல்லர்ஸ் பவரில் இருக்காங்க, பையர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி டஃப் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த 3 பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இதுதான் ட்ரைஸ்டார் டாப். இங்கேருந்து இதோட லோ கட் ஆச்சு அப்படின்னா, கட் ஆகாது, கேப் டவுன்லேயே ஓப்பன் பண்ணிடுவாங்க கீழே.
அப்படியே அங்கேருந்து மார்க்கெட் இப்படி விழும். ஸோ இதுதான் வந்து ட்ரை ஸ்டார் டாப்னு சொல்கிறது. ட்ரை ஸ்டார் பாட்டம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. இதை அப்படியே தலைகீழ போட்டிங்க அப்படின்னா ட்ரை ஸ்டார் பாட்டம். ட்ரை ஸ்டார் பாட்டம் அப்படின்றது மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். சரிங்களா, மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், கேப் டவுன் ஆகும், மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இங்கே ஓப்பன் ஆகுது, அப்படியே ஒரு ரெட் கலர் கேண்டிலாக போகும். அங்கேருந்து ஒரு சப்ளை ஜோன் அல்லது டிமாண்ட் ஜோன் ஏதாவது ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை டிமாண்ட் ஜோன் அல்லது சப்போர்ட் ஜோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் டஃப் கொடுத்து கொஞ்சம் மேலே கொண்டு போவாங்க. அகைன் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நாங்களும் டஃப்னு சொல்லிட்டு கீழே கொண்டு வருவாங்க. ஸோ இப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படி முடிஞ்சிடும். ஸோ அன்றைக்கி ஓப்பன் பக்கத்துலேயே க்ளோஸ் முடியறதுனால இது ஒரு டோஜி. டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, கரெக்டாக சப்போர்ட் கிட்ட போயிட்டு இங்கே ஒரு டோஜி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போயிட்டு கேப் அப் பண்ணி இங்கே ஒரு டோஜியை வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் புள்ளி ஷார்ட் டவுன் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டாப்பில் இருக்காங்க அப்படின்னா டோஜி, கேப் அப் டோஜி, கேப் டவுன் டோஜி இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி வந்தவங்க இப்படி இறங்கிடுவாங்க. அதுவே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுன் டோஜி, திரும்ப ஒரு கேப் டவுன், திரும்ப ஒரு கேப் அப், இப்போ அப் ட்ரெண்ட் திரும்பிடுவாங்க. இதில் நான் காமிச்சிருக்க இமேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கேப் அப் டோஜி வச்சுட்டு அகைன் ஒரு நடுவில் ஒரு கேப் டவுன் டோஜி, திரும்ப ஒரு கேப் அப் டோஜி. ஸோ இது பார்க்கறதுக்கு ட்ரை ஸ்டார் மாதிரி இருந்தாலும் இது வந்து ட்ரை ஸ்டார் பேட்டர்ன் கிடையாது. ஸோ ஆனால் இதுக்கும் வந்து ரிவர்சல் தான் நடந்திருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுதான் பர்ஃபெக்டான ட்ரை ஸ்டார். சரிங்களா? ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ட்ரை ஸ்டார்னால் இவ்வளோ தான், சிம்பிள் கான்செப்ட்டு. பட் இது ரேரு, ரொம்ப ரேருன்றதுனால நம்ம அதிகமாக தேட தேவையில்லை. ஸோ வந்துச்சு அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இந்த டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னும் கிட்டத்தட்ட எல்லா பேட்டர்னுமே ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸை கொண்டது தான். நம்ம ஒரு பேட்டர்னை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சு இது மாதிரி தான் அது மாதிரி தான் போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிக்கிறேன், டபுள் கேண்டில் ஸ்டிக் அப்படின்றதுல 2 கேண்டில் ஸ்டிக் இன்வால்வ் ஆகி ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? அந்த 2 கேண்டிலோட கலரும் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு கலரில் இருக்கணும், செகண்ட் கேண்டில் ஒரு கலரில் இருக்கணும். ஒரே கலரில் இருக்கக்கூடாது. க்ரீன் இருக்கக்கூடாது, க்ரீன் ரெட்டுன்னு தான் இருக்கணும். ரெட் க்ரீன் இருக்கலாம், அதே போல் ரெட் ரெட்டுன்னு இருக்கக்கூடாது, ஆர்ஆர் இருக்கக்கூடாது, ஜிஜி இருக்கக்கூடாது. மற்ற ஆப்போசிட் கலர்ஸ் இருந்துக்கலாம். அது ஃபர்ஸ்ட்டில் எந்த கலர் வேணாலும் வரலாம், ஆனால் அதுக்கு ஆப்போசிட் கலரில் செகண்ட் வரணும். சரிங்களா? ஸோ இப்படி வர்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கல்ஃபிங், ஹராமி பேட்டர்ன் 2, பியர்சிங், டார்க் கிளவுட் கவர். இதில் இல்லாமல் வந்து ட்வீசர் பாட்டம், ட்வீசர் டாப்பு, அப்புறம் கவுண்டர் அட்டாக் லைன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த அம்பரா லைன்ஸ் மாதிரி ஒரு கவுண்டர் அட்டாக் லைன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் இது வரைக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 தான் முக்கியமானது. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கிளியராக பார்த்தா போதும். என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. என்கல்ஃபிங் அப்படின்றது மீனிங் என்ன தமிழில் யாருக்காவது தெரியுமா? என்கல்ஃபிங்னா என்ன? என்கல்ஃபிங்னா என்ன? அது அப்படியே சொல்லுங்கள், தமிழில் சொன்னீங்கன்னா அதுதான் அதுக்கான அந்த கேண்டில் ஸ்டிக்கான ரீசன் அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் எது வேணால் வச்சுக்கோங்க. ஓகே, கவர்டு ஃபுல்லி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் கவர்டு ஃபுல்லின்றதுக்கு அது வந்து அந்த மீனிங் வராது. இப்போ என்கல்ஃபிங்னா என்னென்னா, பாம்பு முழுங்கும் தெரியுங்களா, தவளையை முழுங்குது இல்லையா? ஸோ அந்த முழுங்கிறதுக்கு பேர் தான் என்கல்ஃபிங். இப்போ நிலா வந்து சூரியனை மறைக்குது அப்படின்னும் போது என்கல்ஃப் பண்ணுதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதாவது முழுங்கிறது, சுற்றி வளைத்தல் அந்த மீனிங்லேயும் வராது சார். என்கல்ஃப்னா அப்படியே கவர், அதாவது நீங்கள் கவர் சொல்கிறதுனால வருது. பட் இந்த முதலெல்லாம் வந்து சாப்பிட்றது மென்று சாப்பிட முடியாது, அதால் டக்குன்னு முழுங்கிரும். ஸோ அந்த மாதிரி பாம்பும் முழுங்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் விழுங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து என்கல்ஃபிங்கான மீனிங். சரிங்களா? ஸோ அப்போது ஏதோ ஒன்று எதையோ வந்து என்கல்ஃப் பண்ண போகுது. சரிங்களா? அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வரக்கூடிய கேண்டிலை செகண்ட் வரக்கூடிய கேண்டில் என்கல்ஃப் பண்ணும். அதோடைய கலரை பொறுத்து அதுக்கு 2 டைப் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வர கேண்டில் நார்மல் கேண்டில் தான், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் இஸ் எ நார்மல் கேண்டில், இட் ஹேஸ் நோ டிசைடிங் பவர். அதுக்கு எந்த பவருமே இல்லை, அது நார்மலான ஒரு கேண்டில் தான்.
அதுக்கப்புறம் வரக்கூடிய 2வது கேண்டில் தான் என்ன பண்ணுன்னா அந்த ரியல் பாடியை மட்டும் வச்சு ஓப்பன் அந்த லோ ஹையை விட்டுருங்க, வெறும் ரியல் பாடி மட்டும் வச்சு ப்ரீவியஸ் கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த நார்மல் ஃபர்ஸ்ட் கேண்டில், அந்த கேண்டிலை ஃபுல்லாக வந்து முழுங்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கல்ஃபிங் அப்படின்னு பேர். இதுக்கு ரிவர்சல் பேட்டர்ன் தான், 2 டைரக்ஷன்லேயும் ரிவர்சல் நடக்கும். அதில் 2 டைப் தான் பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங், பியரிஷ் எங்கல்ஃபிங். புல்லிஷ் எங்கல்ஃபிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் ஸ்டிக்ஸ் சேர்த்து தான் ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி ஸ்மால் பாடியாக இருக்கும், அது எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் 2வது வரக்கூடிய கேண்டிலை விட ஃபர்ஸ்ட் வர கேண்டில் கொஞ்சம் சின்னதாக இருக்குதுன்றது மாதிரி தான் இருக்கும். 2வது வரக்கூடிய கேண்டில் அதை ஃபுல்லாக எங்கல்ஃப் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் அதுக்கு பேர் புல்லிஷ் எங்கல்ஃபிங். அதுவும் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பிளேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா, அந்த கலர் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்னு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் வச்சாச்சு இதுக்கு பேரை புல்லிஷ் எங்கல்ஃபிங்னு. அப்போ இது எங்கே ஃபார்ம் ஆகணும்? சப்போர்ட், டிமாண்ட் பிளேஸ், இல்லை டிமாண்ட் ஜோன், இல்லைனா வந்து ஆல் டைம் லோ, இல்லைனா வந்து ஸ்விங் லோ. ஸோ ஏதோ ஒரு சப்போர்ட் பிளேஸில் தான் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டைனமிக் சப்போர்ட்டாக இருக்கலாம், ஹாரிசான்டலாக இருக்கலாம், ட்ரெண்ட் லைனாக இருக்கலாம், எங்கே வேணால். ஆனால் இது ஃபார்ம் ஆகிற பிளேஸ் வந்து ஒரு பையர்ஸ் நிறைய வரக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் என்ன சொல்ல வருது அப்படின்னா மார்க்கெட் இனிமேல் வந்து செல்லர்ஸ் கையில் இல்லை, பையர்ஸ் கையில் இருக்குது. ஏன்னா நாங்கள் செல்லர்ஸை மொத்தமாக முழுங்கிட்டோம் அப்படின்றது தான் இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங்கோடைய கூற்று. சரிங்களா, இது ஏன் புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்துச்சு அப்படின்னா அதோடைய க்ரைட்டீரியாவை பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் வரும், அந்த கேண்டிலை செகண்ட் வர கேண்டில் ஃபுல் கவர் பண்ணுச்சு, ஃபுல்லாக முழுங்குச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங்னு சொல்லியிருக்கோம். ஆப்போசிட் கலராக இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்கோம். அப்போது ஃபஸ்ட்டு வரக்கூடிய கேண்டிலோட கலர் வந்து ரெட் கலராக இருக்கணும், செகண்ட் வரக்கூடிய கேண்டிலோட கலர் வந்து க்ரீன் கலராக இருக்கணும். ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய க்ளோஸ், இந்த க்ளோஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இதோட ஓப்பனை விட கொஞ்சம் மேலே இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போ எப்படி இருக்கணுன்றதை நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது ஷேப் புரிஞ்சுது அவங்களுக்கு, ஷேப் புரிஞ்சால் நம்ம ட்ரா பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ரெட் கலரை வச்சுக்கலாம். மார்க்கெட் டவுன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டேவும் நார்மலாக டவுன் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நார்மல் டவுன் தான், நம்ம வந்து ரொம்ப கம்மியெல்லாம் போடல. நார்மல் டவுன் ஆகிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்க, இந்த செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் வந்து ஆல்ரெடி பீரிஷாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே போயிட்டு இருக்கிறது ஒரு சப்போர்ட் அல்லது ஒரு டிமாண்ட் அல்லது ஒரு ஏதோ ஒரு ஜோன். ஆனால் அந்த ஜோனுக்கு வந்தால் பையர்ஸ் நிறைய பேர் உள்ளே என்ட்ராவாங்கன்றது அந்த ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, உடனே பையர்ஸ் கொண்டு போயிடுறாங்க மேலே. கொண்டு போனவங்க இந்த ப்ரைஸ்க்கு மேலே போயிட்டு கொஞ்சம் ₹1 ₹2 டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் சரி, கொஞ்சம் மட்டும் மேலே போயிட்டு க்ளோஸை வச்சிடுறாங்க. பார்க்க எப்படி இருக்குது, இந்த கேண்டில் முழுங்கின மாதிரி தெரியுது. சரிங்களா, இப்படி முழுங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பையர்ஸ்க்கு இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் கிடச்சிரும். பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டு டக்குன்னு மேலே ஏற்றிடுவாங்க. ஸோ ரிவர்சல் வர்றதுக்கான ரீசன் இதுதான். அப்போது புல்லிஷ் எங்கல்ஃபிங். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி செல்லர்ஸை பையர்ஸ் வின் பண்ணுற ஒரு இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங் சொல்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டில் நார்மல் கேண்டில், செகண்ட் கேண்டில் தான் டிசைடிங் கேண்டில். ஃபஸ்ட்டு கேண்டிலோட செகண்ட் கேண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், இதோட க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகணும், இதோட ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்போது ஷேப் கிட்டத்தட்ட இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே போய் முடியணும். ஸோ அவ்வளோதான், இதான் சிம்பிளாக. இது வந்து ரெட்டாக இருக்கணும், இது வந்து க்ரீனாக இருக்கணும். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் சிக்னல் வந்துருச்சு, மேலே ஏறணும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். இது வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங்னு சொல்கிறாங்க. இது அப்படியே ஆப்போசிட் பண்ணோம் அப்படின்னா இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம சொல்லணும் இல்லையா. இதோட சிக்னல் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாடியை விட இந்த லார்ஜ் பாடி பர்ஃபெக்டாக கவர் பண்ணியிருக்கணும். சரிங்களா, அதாவது நம்ம சொன்ன மாதிரி அந்த க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகணும், ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஸோ இந்த ஷேப் இருக்கணும். அதே போல் அந்த செகண்ட் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்கல்ஃபிங் டேன்னு சொல்கிறாங்க, அதில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் அதிகமாக வரணும். சரிங்களா, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் ஸ்டிக்கான பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இதுதான். ப்ரீவியஸ் டே நார்மல் டே இருக்கணும், அதுக்கு அடுத்த நாள் வரக்கூடிய என்கல்ஃபிங் டேல
அதோட வால்யூம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே போல் இந்த எங்கல்ஃபிங் பாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேடோவெலாம் உள்ளே இழுத்துக்குச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நார்மலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், க்ளோஸுக்கு கீழே ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ், அப்போ வெறும் பாடியை மட்டும் தான் கவர் பண்ணுது. இன்கேஸ் ஒரு சில கேண்டில் என்ன பண்ணிடும், அந்த விக்குக்கு கீழே ஓப்பன் ஆகிடும். மொத்த அன்னைக்கு டே செஷனோட லோவுக்கும் கீழே தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு வேக வேகமாக கொண்டு போய் அந்த டேக்கு மேலே போய் முடிச்சிருவாங்க. டேவோட ஹையோட மேலே போய் முடிச்ச உடனே அப்போ என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட விக்குமே வந்து கவர் ஆகிடுச்சு. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ராபபிலிட்டி ஒர்க் ஆகுது. ஸோ அதிக பொட்டன்ஷியல் அந்த இடத்துல இன்னும் கிடைக்குதுன்னு அர்த்தம். அதே போல் நெக்ஸ்ட் டே, செகண்ட் டே இருக்கு இல்லையா, அது தேர்ட் டே, கிட்டத்தட்ட 2 கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. தேர்ட் டேல பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப் ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லைனா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலோ, இல்லை ஒரு புல்லிஷ் டேவாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ இன்னும் ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங்க்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பியரிஷ் எங்கல்ஃபிங் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கக்கூடிய 2 கேண்டிலில் சேர்த்தது தான் இந்த ஒரு பியரிஷ் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கேண்டில் எப்பயும் போல் நார்மல் கேண்டில், செகண்ட் வரக்கூடிய கேண்டில் தான் எங்கல்ஃபிங் கேண்டில். இந்த கேண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது. இந்த கேண்டில் எந்த ஷேப்பில் வருது, எந்த ஹைட் வருது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம என்ன ட்ரேட் எடுக்க போகிறோன்றது முடிவாகும். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ்லையோ, இல்லை ஒரு சப்ளை ஜோன்லையோ, இல்லை வந்து ஒரு ஆல் டைம் ஹை, இல்லைனா ஒரு ஸ்விங் ஹையில் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ரீசன். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டி கேண்டில் இருக்கா, ஃபஸ்ட்டு கேண்டில், அதுக்கப்புறம் வர கேண்டில் ரொம்ப பெரிய கேண்டிலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இதை வந்து ரெட் கேண்டிலாக பார்க்குறீங்க இல்லையா? ஸோ ரெட் கேண்டிலாக கண்ணுக்கு தெரியுது, ஆனால் இது ஒரு க்ரீன் கேண்டில்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது கேப் அப் ஆயிருக்கு. ஸோ அப்போ பாசிட்டிவில் தான் இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கும். அப்போ இது ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். கலரை மட்டும் வச்சு புல்லிஷா பீரிஷான்னு சொல்லக்கூடாதுன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது கேப் அப்பில் முடிச்சிருக்காங்க. இப்போ இன்கேஸ் இங்கே முடிக்காமல் இது வந்து கீழே முடிஞ்சிருந்தது அப்படின்னா இது பியரிஷ் டே. சரிங்களா? அதுவே கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து முடிச்சிருந்தாங்கன்னா அது வந்து புல்லிஷ் டே. ரெண்டுமே இல்லாமல் கீழே ஓப்பன் ஆகி க்ரீன் கலர்லேயே முடிச்சிருந்தாலும் அது வந்து பியரிஷ் டே தான். ஏன்னா இங்கே இருக்கிற க்ளோஸோட கீழே க்ளோஸ் இருக்கும். ஸோ அப்போ இதோட க்ளோஸோட இது மேலே க்ளோஸ் இருக்கிறதுனால இது ஒரு புல்லிஷ் டே. புல்லிஷ் டே கேண்டில் பியரிஷ் கேண்டில் எங்கல்ஃப் பண்ணியிருக்கு. ஸோ மொத்த இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கல்ஃப் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே ஃபுல் செல்லிங் தான். அதுக்கு இடையில நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பேட்டர்ன்ஸ் தான். ஸோ அப்படியே வந்து ஃபாலோ ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பியரிஷ் எங்கல்ஃபிங். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து ஹராமி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஜாப்பனீஸில் ஹராமி அப்படின்னா ப்ரெக்னென்ட் அப்படின்னு அர்த்தம். ப்ரெக்னென்ட்னா என்ன மீனிங்? ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு குழந்தை இருக்கும். ஸோ அப்போ அம்மா சைஸுக்கு ஒரு கேண்டிலும் குழந்தை சைஸுக்கு ஒரு கேண்டிலும் போட்டிங்க அப்படின்னா அதுதான் இந்த பேட்டர்ன். சரிங்களா? இதுதான் மதர் கேண்டில், இது பேபி கேண்டில். ஸோ அப்போது இதுதான் அந்த பேட்டர்னும் கூட. ஆனால் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா இது என்ன அப்படின்னா கலர் டிஃப்ரென்ஸ் இருந்தாகணும். ஃபர்ஸ்ட் வர கேண்டில் ரெட்டும் செகண்ட் வர கேண்டில் க்ரீனும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வர கேண்டில் க்ரீனும் செகண்ட் வர கேண்டில் ரெட்டாகவும் இருக்கலாம். ஸோ இதுக்கு மீனிங் புரிஞ்சுதுங்களா? ஹராமின் ஏன் இதுக்கு பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த கேண்டில் ஹராமின் வச்சதுக்கப்புறம் இந்த ஷேப்புன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் லார்ஜ் கேண்டிலாக இருக்கும், அது வந்து மதர் கேண்டில்னு கன்சிடர் பண்ணணும். செகண்ட் கேண்டில் அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய அடுத்த கேண்டில் ஸ்மாலராக இருக்கும், அது வந்து பேபி கேண்டில் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. புல்லிஷ்லையும் வரும், சில நேரங்களில் பியரிஷ்லையும் வரும். ஸோ ரெண்டு பேட்டர்னையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து பையஸ் இந்த இடத்துல இது வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க பையஸ் அண்ட் செல்லர்ஸ். அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்க மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் ஹராமி. இது வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். மார்க்கெட்டு பியரிஷாக இருக்கும்போது புல்லிஷ் ஹராமி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே போல் இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரியர் கேண்டிலை விட ஓகேங்களா, ப்ரியர் கேண்டிலை விட குட்டியாக தான் இருக்கும். ஆனால் பையர்ஸ் இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த புல்லிஷ் ஹராமி வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து எப்பயுமே வந்து பாட்டம் ஆஃப் த சார்ட், அதாவது நம்ம சொன்ன மாதிரி சப்போர்ட் பிளேஸில் டிமாண்ட் பிளேஸில் அந்த மாதிரியான பிளேஸஸில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆனால் தான் பவர், இல்லைனா அதுக்கு பவர் இல்லை, ஒரு பொட்டன்ஷியலும் கிடையாது. நடுவில் போய் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்போ போயிட்டு ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல யூஸே இல்லை. ஸோ அதை கண்டுபிடிச்சி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நார்மலாக புல்லிஷ்லேயே போய்க்கலாம். அதுக்கு அடுத்து எப்போ ரிவர்சல் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அடுத்து இதை வந்து யூஸ் பண்ணணும். மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா?
ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து மதர் கேண்டில் வந்து ரெட்டாக இருக்கணும். வரக்கூடிய பேபி கேண்டில் வந்து குட்டி க்ரீனாக இருக்கணும். குட்டினா எவ்வளோ குட்டியாக வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் அதில் பாடி வந்து குட்டியாக இருக்கணும். விக்கு வந்து குட்டியாக வந்து விக்கு வந்து பெருசாக வந்து பாடி மட்டும் குட்டியாக இருக்குன்னா அது இது கிடையாது. மொத்த ட்ரேடிங் ரேஞ்சே குட்டியாக தான் இருக்கணும். கம்பேரேட்டிவ்லி இப்போ வரைஞ்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இது எங்கேயோ போகுது. இவ்வளோ பெரிய மதர் கேண்டில் இருக்கு ரெட் கலர். சரிங்களா? ஸோ இப்போ மொத்தமாகவே வந்து குட்டியாக ஒரு க்ரீன் கேண்டில் வரணும். அதில் குட்டி விக்கி இருக்கலாம், தப்பு இல்லை. இப்படி இருந்துச்சுன்னா இது பர்ஃபெக்டான ஒரு ஹராமி. சரிங்களா? புல்லிஷ் ஹராமி. ஏன்னா பையஸ் ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். ஸோ இதுவே எக்ஸாம்பிளுக்கு இதே ரெட் கலர் கேண்டில், பட் க்ரீன் கலர்ன்றது குட்டி பாடியோட ஆனால் நீட்டு விக்கோட இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது கிடையாது. ஏன்னா புல்லிஷ் ஹராமினா ட்ரேடிங் ரேஞ்சே சின்னதாக இருக்கணும். கேண்டில் இவ்வளோ தான் இருக்கணும், இதுக்கு விக்கி இவ்வளோ தான் இருக்கணும். அப்படியே விக்கு இருந்தாலும் இவ்வளோ பெருகிய விக்கே வேணும்னு நினச்சாலும் பாடி இவ்வளோ சின்னதாக தான் இருக்கணும். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய பாடி போட்டுட்டு இவ்வளோ பெரிய விக்கு போட்டுட்டு இவ்வளோ பெரிய பாடி போட்டு திரும்ப இவ்வளோ பெரிய விக்கு போடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறதுலாம் கேன்சல். இது ரெண்டும் ஓகே, இது கேன்சல். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு பக்கம் இருந்தாலும் சரி. இப்போ இந்த இது நீட்டாக இருக்குது, இது குட்டி பாடியாக இருக்குது, இது குட்டியாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து கேன்சல். ஸோ இதெல்லாம் வந்து ஹராமிக்குள்ளே வராது. இதெல்லாம் வந்து இன்வெர்டட் ஹேமர். அதே போல் அந்த பக்கம் வந்து வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து வேறு வேறு பேர்களில் போயிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்கணும்? ட்ரேடிங் ரேஞ்சே வந்து சின்னதாக இருக்கணும். மொத்தமாகவே நிஃப்டி 50 பாயிண்ட்டுக்குள்ளே முடிச்சு வச்சுருக்கணும். கேண்டில் பார்க்குறதுக்கு அந்த க்ரீன் கலர் ஷேப்பில் இருந்தால் போதும். க்ரீன் கலரில் இருந்தால் போதும். ஷேப் அவசியம் கிடையாது, சைஸ் அவசியம் கிடையாது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இதோட சிக்னல் என்ஹான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் வருதோ, சரிங்களா? இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லான ரிவர்சல் மஸ்ட் பி மோர் ஃபோர்ஸ்ஃபுல் இன் ரெட். ஓகேங்களா? இப்போ பெரிய ரெட் கேண்டில் இருக்கணும், அந்த இடத்துல குட்டி க்ரீன் கேண்டில் இருக்கணும். சரிங்களா? இது வந்து மாற்றி அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், மாற்றி டைப் பண்ணிட்டோம். ஸோ அங்கே அந்த பியரிஷ் ஹராமிக்கு தான் வந்து இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? க்ரீன் கலர் பெருசாகவும் ரெட் கலர் சின்னதாகவும் இருக்கணும். இங்கே வந்து ரெட் கலர் பெருசாகவும் க்ரீன் கலர் சின்னதாகவும் இருக்கணும். அதே போல் க்ரீன் கலரோட கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் வைக்கிறது அந்த ரெட் கலர் கேண்டிலோட க்ளோஸுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். ஸோ இவ்வளோ தான். அதே போல் பியரிஷ் கேண்டில் வந்து ரஃப்லி 4 டைம்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இதோட சைஸ் வந்து 4 டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சிக்னல் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராபபிலிட்டி இருக்குது அதிகம் அப்படின்னு அர்த்தம். இது 4 டைம்ஸ் இருந்து இது ஒரு 25%. அதில் கரெக்டாக சொல்கிறேன்னா 100%ல் 4னா அப்படி 25% வச்சுக்கோங்க. 3-4 பிரிச்சிங்க அப்படின்னா மொத்தம் 25% வரும். ஏ ஸோ அப்போ ஒரு கேண்டிலோட சைஸ் வந்து 25% இருந்துருச்சு அப்படின்னா இது கன்ஃபார்ம் அப் ட்ரெண்ட், சிக்னல் என்ஹான்ஸ்மெண்ட் இதுதான். சரிங்களா? ஸோ அதே போல் அந்த நம்ம சொன்ன மாதிரி 25% இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அந்த 25%க்கு மேலே இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அந்த 25%க்கு கீழே இருந்துக்கலாம், 20, 15 அதெல்லாம் இருக்கலாம். பட் 25%க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வேறு பேட்டர்ன். அது என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். தெரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து குட்டியாக இருக்குது. இவ்வளோ குட்டியாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து புல்லிஷ் ஹராமியாக இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேலே போயிருக்கா, எவ்வளோ பெரிய ஏற்றம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் புல்லிஷ் ஹராமி. ஸோ இதை அப்படியே ஆப்போசிட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய கேண்டில் வந்து பெருசாக க்ரீனாகவும், செகண்ட் வரக்கூடிய கேண்டில் வந்து சின்னதாக ரெட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பியரிஷ் ஹராமி. இது வந்து டாப்பில் தான் ஃபார்ம் ஆகும். அதாவது சப்ளை அல்லது ரெசிஸ்டன்ஸ் அல்லது ஸ்விங் ஹை அல்லது ஆல் டைம் ஹை, இந்த பிளேசஸில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட க்ரைட்டீரியா என்ன? ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனாக இருக்கணும். ஒரே நிமிஷம்.
ஓகே, அதான் இதோட க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ரீனாக இருக்கணும், செகண்ட் கேண்டில் ரெட்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டிலோடைய சைஸ் வந்து பெருசாக இருக்கணும், எக்ஸ்ப்ளோசிவ் கேண்டிலாக இருக்கணும், ரொம்ப பெரிய கேண்டில் 4x சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இது செகண்ட் கேண்டிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருந்தால் போதுமானது. ஸோ அதே போல் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன அதே தான். இதுக்கான பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் தேவைப்படும், சரிங்களா? ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம பியரிஷ்க்கு மாற்றும் போது கன்ஃபர்மேஷன் அப்படின்றது தேவைப்படுமா இருக்கும். ஸோ அதே போல் தான் அப் ட்ரெண்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அப் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு, டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதை சொல்ல வரும். சிக்னல் என்ஹான்ஸ்மெண்ட் ஆல்ரெடி பார்த்ததே தான், சேம் அதே சிக்னல் என்ஹான்ஸ்மெண்ட் 4 டைம்ஸ் லார்ஜராக இருக்கணும், 25 டைம்ஸ் வந்து குட்டியாக இருக்கணும். ஸோ வேறு எதுவும் கிடையாது. பேட்டர்ன் சைக்காலஜி ஆல்ரெடி சொல்லியாச்சு இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 25% வராது, ஆனால் ஷேப் இது இந்த ஷேப்பு தான், குட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கோம். பட் இதுவும் வந்து ஒரு பியரிஷ் ஹராமியாக தான் கன்சிடர் பண்ணப்படும். ஏன்னா 50%க்கு வந்து கிராஸ் ஆகி முடிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு பேட்டர்ன், 50% வந்து பெனிட்ரேட் ஆகணும், அதுக்கு பேர் தான் வேறு பேட்டர்ன். ஸோ இது இப்படி வரதுனால தப்பு கிடையாது. எல்லாமே வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டை வந்து குறைச்சிட்டு வரலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பிரேக் போயிட்டு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம், சரிங்களா?
டைம் ஃப்ரேமில் வேணால் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் ஒர்க் பண்ணலாம். இதெல்லாம் டே டைம் ஓகே. நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் ஒர்க் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு டைம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டே டைம் ஃப்ரேம் தான் பண்ணி ஆகணும். சில பேர் வீக்லியில் வச்சு ஸ்விங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மந்த் கணக்கில் ஹோல்டு பண்ணணும். ஸோ அதெல்லாம் எவ்வளோ டைம் ஒவ்வொரு டைமுக்கும் ஏற்ற ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 15 மினிட்ஸ் 1 ஹவர்லாம் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்விங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டே டைம் ஃப்ரேம் தான் பண்ணி ஆகணும். சில பேர் வீக்லியில் வச்சு ஸ்விங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மந்த் கணக்கில் ஹோல்டு பண்ணணும். ஸோ அதெல்லாம் எவ்வளோ டைம் எடுத்தீங்கன்னா எவ்வளோ டைம் ஹோல்டு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி பொசிஷன் சைசிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? அப்போ பார்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகும். எல்லா டைம் ஃப்ரேம்லையும் நீங்கள் ஹேமரை யூஸ் பண்ண முடியும், ஹேங்கிங் மேன் யூஸ் பண்ண முடியும், ஷூட்டிங் ஸ்டார் யூஸ் பண்ணலாம். எங்கல்ஃபிங் யூஸ் பண்ணலாம் எல்லா டைம் ஃப்ரேம்லையும். மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் டவுட் தான். ஹராமி கூட வந்து நீங்கள் டேல யூஸ் பண்ணால் நல்லது, மற்றபடிக்கு அதெல்லாம் வேண்டாம். சரிங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் நம்ம போகலாமா? இப்போ ஹராமி புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புல்லிஷ் ஹராமி, பியரிஷ் ஹராமி புரியலனா சொல்லுங்கள், திரும்ப கூட சொல்கிறேன். அதாவது 2 கேண்டில் ஸ்டிக் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் அந்த ஹராமி பேட்டர்னும். ஃபஸ்ட்டு என்கல்ஃபிங் பார்த்த மாதிரியே தான் இதில் வருது. மற்ற எல்லாத்துலேயுமே 2 கேண்டில் ஸ்டிக் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான். ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு கலரில் இருக்கணும், செகண்ட் கேண்டில் ஒரு கலரில் இருக்கணும். அதாவது கலர் மீன்ஸ் ஃபஸ்ட் கேண்டில் புல்லிஷாக இருக்கணும், செகண்ட் கேண்டில் பியரிஷாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் கேண்டில் க்ரீன் அல்லது ஃபஸ்ட் கேண்டில் வந்து பியரிஷாக இருந்து செகண்ட் கேண்டில் புல்லிஷாக இருக்கணும். ஸோ அப்போ தான் ரிவர்சல் கரெக்டாக நடக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படியே கேண்டலோட சைஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். நார்மலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 50% கீழே இருக்கக்கூடிய குட்டி கேண்டலாக இருந்தால் போதும். கம்பேரிட்டிவ்லி சின்னதாக இருக்கணும். அதுவே நீங்கள் பர்ஃபெக்டாக என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4x இருக்கக்கூடிய ஒரு க்ரீன் கேண்டில் வரணும். அதே போல் ஒரு 25% அந்த 4xல் பாதி இல்லை கால்வாசி இருக்கக்கூடிய ஒரு ரெட் கேண்டில் வரணும். ஸோ அதுதான் வந்து பியரிஷ் ஹராமி. அதே போல் ஆப்போசிட்டில் போட்டிங்க அப்படின்னா புல்லிஷ் ஹராமி. ஓகே, கிளியர் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பியர்சிங் லைன். இந்த பியர்சிங் லைன் அப்படின்றது என்ன அப்படின்னா, பியர்சிங் பேட்டர்ன் ஏதோ ஒன்று, பியர்சிங் லைன் 2 தான். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கேண்டில் ஸ்டிக்ஸை சேர்த்து ஃபார்ம் பண்ணது தான் இந்த பேட்டர்ன். இது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃபாலிங் மார்க்கெட்டில், பியரிஷ் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா தான் இதோட பவர் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பிளாக் பாடின்னு போட்டிருக்காங்க, அது மீன்ஸ் ரெட் கேண்டில். செகண்ட் கேண்டில் வந்து ஒயிட் பாடி, அது மீன்ஸ் க்ரீன் கேண்டில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட் கலரில் வரணும், செகண்ட் கேண்டில் க்ரீன் கலரில் வரணும், பாட்டமில் இருக்கணும். அதாவது எந்த பாட்டமாக வேணாலும் இருக்கலாம். சப்போர்ட், டிமாண்டு, இல்லைனா வந்து ஆல் டைம் லோ, ஏதோ ஒன்று. ஸோ அந்த ஒரு மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு இருக்க நேரத்தில் கீழே வர வேண்டிய ஒரு விஷயம். இதை ஒயிட் கேண்டில், அதாவது க்ரீன் கேண்டில் தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒயிட் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறதாலும் ஓகே தான், இல்லை க்ரீன்னாலும் ஓகே தான். இது வந்து ஓப்பன் லோவர், கீழே ஓப்பன் ஆகிட்டு அந்த லோவும் அந்த ப்ரீவியஸ் டேவோட லோவும் ஓப்பனும் கீழே இருக்கும். சரிங்களா? சேமாக இருக்கும். இது என்ன பண்ணும், பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பை பண்ணி கொண்டு போய் கரெக்டாக அதோட 50% பெனிட்ரேட் பண்ணி நிப்பாட்டுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து பெரிய ஆள் அப்படின்றத பையர்ஸ் காமிக்கிறதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பியர்சிங்னா என்ன, துளைத்தல் இல்லைனா வந்து ஓட்ட போடுறது, சம்திங் மூக்கு குத்துறதுக்குலாம் வந்து பியர்சிங் தான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இப்போ தோட்டா வந்து அதாவது புல்லட் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ஷூட் பண்ணும்போது கரெக்டாக போய்ட்டு அது அந்த இடத்துல ஒரு பஞ்சர் பண்ணுது இல்லையா? ஸோ அதுதான் பியர்சிங்னு பேர். ஸோ அந்த மாதிரி பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நேற்றுக்கு வந்த செல்லர்ஸை ஃபுல்லாக பஞ்சர் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து 50% வந்து கொண்டு போய் அந்த 50% பெனிட்ரேட் பண்ணி நிப்பாட்டுறதுக்கு பேர் தான் வந்து பியர்சிங் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து எப்பயுமே டவுனில் தான் ஃபார்ம். அதோட இதை பார்த்தீங்க, க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப பெரிய டவுன் ட்ரெண்டுன்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கணும். ஒரு நாள் இறங்குனதுக்கப்புறம் வந்ததெல்லாம் பெரிய பவர் இருக்காது. இருக்கும், பவர் இருக்காதுன்னு சொல்ல முடியாது,
லைட்டாக தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரியான பவர்ஸ் தான் இருக்கும், பொட்டன்ஷியல் தான் இருக்கும். பட் அதுவே வந்து ரொம்ப நாளாக டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் இந்த மாதிரியான ஒரு பியர்சிங் லைன் வருது அப்படின்னா அதோட பொட்டன்ஷியல் நீங்கள் நார்மலாக எடுக்கிற பொட்டன்ஷியலோட அதிகமாக இருக்கும், டபுள் த டைம் கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட்டாக இருக்கணும், செகண்ட் கேண்டில் க்ரீனாக இருக்கணும். ஸோ இதுவும் ஒரு க்ரைட்டீரியா. செகண்டு, இது வந்து எண்ட் ஆஃப் த ட்ரெண்ட் அப்படி அந்த மாதிரியான பிளேஸில் தான் வந்து ஃபார்ம் ஆகணும், சப்போர்ட்டாக இருக்கணும் இல்லை டிமாண்ட் ஜோனாக இருக்கணும். அதே போல் க்ரீன் கேண்டில் ஹாஃப் வே அப்படின்னா 50% தான் சொல்லியிருக்காங்க, 50% கிராஸ் பண்ணி முடியணும். செகண்ட் கேண்டில் ஓப்பன் பண்ணும்போது அந்த லோக்கு நேராகவே ஓப்பன் பண்ணலாம், இல்லை அதுக்கு கீழே ஓப்பன் பண்ணாலும் சரி தான், எப்படி பண்ணாலும் அது கரெக்டாக வந்து 50% போயிடணும். சிக்னல் என்ஹான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த ரிவர்சல் வந்து கேப் டவுன், அந்த நேற்றுக்கு இதை விட கேப் டவுன் ஆகிருந்து மறுபடியும் வந்து மேலே வந்தாங்க அப்படின்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அப்போது பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த ரெட் கேண்டில் லாங்கராக இருக்கணும், அந்த க்ரீன் கேண்டில் மறுபடியும் கொண்டு போய் 50% கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கணும். ஸோ அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ப்ரெஷரோட வந்து ஸ்ட்ரென்த்தோட போயிட்டு பையர்ஸ் வந்து கொண்டு போய் நிப்பாட்டியிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ஹையர் த க்ரீன் கேண்டில் இன்டு த ரெட் கேண்டில், அதாவது 50%னா 50% மட்டும் கிடையாது, அதுக்கும் மேலே போனாலும் சரி, 50%ஓட கொஞ்சம் அதிகமாக போனாலும் 60-70 போயிட்டு அந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த் வந்து தெரியணும். ஸோ அப்படி தெரிஞ்சதுன்னா கன்ஃபார்மாக ரிவர்சல் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதோட பொட்டன்ஷியலும் அதிகமாக இருக்கும். அதே போல் எப்பயும் போல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருந்தது அந்த நாளைக்குன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே வந்து போகும். ஸோ பேட்டர்ன் சைக்காலஜி ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரெட் கலர் கேண்டில், நல்ல ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில். இது ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டு ரொம்ப வருஷமாக ஊந்துட்டு இருந்த சார்ட்டு, அதாவது ஸ்டாக்கு. இந்த 2 நாளாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் கீழே தான் டக்குன்னு ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து 50%, இதோட 50% கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளேஸில் வரும் இல்லையா. ஆனால் இதோட க்ளோஸை பாருங்கள் எங்கே போய் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பெனிட்ரேஷன் 50%க்கு மேலே பெனிட்ரேஷன் இருக்கணும், அது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஆனால் அதுக்கும் மேலே போயிட்டு இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, அதுக்கும் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டாங்க, அதுக்கு பேர் வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங்காக மாறிடும். ஆனால் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். ஸோ இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் டேவோட ஓப்பன், அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா மட்டுமே இது வந்து பியர்சிங் லைனாக கன்சிடர் பண்ணப்படும். 50%க்கு மேலே இருக்கணும், அது ஓப்பனுக்கு கீழே இருக்கணும். ஆனால் குட்டியாக வந்துருச்சு அப்படின்னா, இப்போ 50%க்கு கீழே போய் வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் ஹராமியில் போயிடும். ஸோ கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான், அதோட சைஸஸை பொறுத்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பியர்சிங் லைன்னு சொல்கிறது. இது அப்படியே ஆப்போசிட்டில் வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டார்க் கிளவுட் கவர். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமேகம் சூடுது அப்படின்னா மழை பெய்யும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மழை வருது அப்படின்னா கருப்பு கலர் மேகம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போது இந்த கருப்பு கலர் மேகம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டார்க்கு கிளவுடு கவர், புரியுதுங்களா. ஸோ இது அப்படியே வந்து அந்த 50% பெனிட்ரேஷன் இது வந்து பீரிஷ் ரிவர்சலுக்கு ஒர்க் ஆகும். டாப்பில் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கும்போது ரிவர்சல் ஆகும், அந்த டாப்பில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் இந்த ஒரு பேட்டர்ன், சரிங்களா. ஸோ இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. ஸோ இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில், அதோடைய ஓப்பனோட கொஞ்சம் மேலே இருக்கணும், சரிங்களா. கொஞ்சம் இருந்தால் போதும், ₹1 ₹2 இருந்தாலும் போதும். ஸோ அதுவே அக்செப்டபிள் தான். அங்கேருந்து வந்து நல்ல செல்லிங் வந்து கொண்டு வந்து 50%க்கு கீழே வச்சாங்க அப்படின்னா அங்கேருந்து எவ்வளோ பெரிய டவுன் ட்ரெண்டுன்றதை பாருங்கள். பெரிய பேட்டர்ன்லாம் வேறு எதுவும் இல்லை, நமக்கு ஷூட்டிங் ஸ்டார் இல்லை கிரேவ் ஸ்டோன் டோஜி எதுவுமே கிடையாது இந்த டாப்பில். இந்த டாப்பில் இருக்கிறது டார்க் கிளவுட் கவர். இதுக்கே இவ்வளோ பவர் இருந்திருக்கு, நம்ம ஆனால் கண்டுக்க மாட்டோம், இதெல்லாம் வந்து தெரியாது, நிறைய பேருக்கு சொல்லவும் மாட்டாங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஃபால் அப்படின்றத பாருங்கள், செம்மையான ஃபால். ஸோ டார்க் கிளவுட் கவர்னால் இதுதான். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த 3 பேட்டர்ன் இருக்கு இல்லையா, ஹராமி, எங்கல்ஃபிங், அந்த பியர்சிங் அல்லது டார்க் கிளவுட் கவர், அந்த பேட்டர்னோட சைஸஸை கம்பேர் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே புல்லிஷில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத, புல்லிஷ் ரிவர்சல் வரும்போது எப்படி இருக்கும்ன்றத ட்ரா பண்ணுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நார்மல் பியரிஷ் கேண்டில். சரிங்களா? ஸோ அதே போல் இங்கேயும் வரைஞ்சிக்கலாம். இதுவும் நார்மலாக மார்பூஸ், ஒரு பியரிஷ் மார்பூஸ்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா புரியணும் இல்லையா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பார்க்க, அதனால தான். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு புல்லிஷ் எங்கல்ஃபிங். இதோட ஓப்பனுக்கு கீழே ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகிடுச்சா? இதோட க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகணும், ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்போ கேண்டில் இந்த ஷேப்புக்கு, இந்த சைஸுக்கு வரும். எங்கல்ஃப் பண்ணியிருக்குங்களா? ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே முழுகிடுச்சு இல்லையா? ஸோ இது புல்லிஷ் எங்கல்ஃபிங். இப்போது புல்லிஷ் ஹராமி. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மதர் கேண்டில், சேம் பியரிஷ் கேண்டில், ஒரு பேபி கேண்டில், ஒரு 25% இருக்கலாம். ட்ரேடிங் ரேஞ்சே அவ்வளோதான் இருக்கணும், இவ்வளோதான் இருக்கணும். இதுக்கு மேலாம் போயிட்டு பெரிய விக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இது சில நேரங்களில் இந்த மாதிரி கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே போய் முடிக்கலாம், சம்டைம்ஸ் சைடில் கூட ஓப்பன் ஆகிட்டு முடிக்கலாம். ஸோ இது பிரச்சனை கிடையாது, இதுக்கு அந்த விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பியர்சிங் லைன். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த க்ளோஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஓப்பன் வைக்கணும். இதோட ஓப்பன் இங்கே இருக்கணும், இதோட 50% இந்த பிளேஸ்னு வச்சோம் அப்படின்னா இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா? ஸோ க்ளோஸ் இருக்கணும். நார்மலாக பிரேக் பண்ணுறதெல்லாம் கணக்கு கிடையாது, க்ளோஸ் வைக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் பியர்சிங் லைன். இப்போ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி புரிஞ்சுதா? மூணுக்கும் ஒரே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ரெட்டு, அடுத்து க்ரீன் தான், எல்லாத்துலேயும் அதே தான் இருக்கும். சைஸஸ் மட்டும் வேறு. இந்த ரெட் கலரையே முழுங்குச்சு அப்படின்னா இது புல்லிஷ் எங்கல்ஃபிங். இந்த ரெட் கலருக்கு ஒரு குட்டி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புல்லிஷ் ஹராமி. இதில் 50% பெனிட்ரேட் பண்ணி கொண்டு போய் அதை க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து பியர்சிங் லைன். ஸோ இவ்வளோ தான் இந்த கான்செப்ட்டு. புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்தது அந்த பியரிஷ்க்கு போடுவோம். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஓகே, நைஸ் எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் இப்போ வந்து பியரிஷ் எங்கல்ஃபிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு பியரிஷ் எங்கல்ஃபிங் போட போகிறோம். இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகணும், இந்த ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்போ கேண்டில் இப்படி தான் இருக்கும். இதை இப்படி ஃபுல்லாக முழுங்கிச்சு, 100% இதுக்குள்ளே இருக்கணும். இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும், இவ்வளோ கிட்ட கூட ஓப்பன் ஆகலாம். ஆனால் பர்ஃபெக்டாக முழுங்குச்சு அப்படின்னா இது வந்து எங்கல்ஃபிங், பியரிஷ் எங்கல்ஃபிங்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் கீழே வரும். இதுக்கு ஹராமி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கே இந்த பிளேஸில் ஒரு குட்டி கேண்டில் வரணும். 25% இருக்கலாம், இது 4x இருக்கலாம், தப்பு கிடையாது. அதோட கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் என்னென்னா இந்த 50% தாண்டிடக்கூடாது. அப்போது இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியரிஷ் ஹராமி. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஓப்பன் ஆகணும், டார்க் க்ளவுட் கவருக்கு. எங்கே? இந்த க்ளோஸுக்கு மேலே கேப் ஓப்பனிங் இருக்கணும். அங்கேருந்து இதோட 50% கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்படி பண்ணாங்கன்னா இதுக்கு பேர் டார்க் க்ளவுட் கவர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதோட ஓப்பனிங் மேலே இருக்கணும், கேப் ஓப்பனிங், க்ளோஸு 50% கீழே இருக்கணும். சரி, இவ்வளோதான். இது புரிஞ்சுதா? இந்த 3 கான்செப்டும் புரிஞ்சுதா? அடுத்தது பார்க்குறது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அது அதிகமாக யூஸ் ஆகாத அப்படின்றதுனால அதை நான் டாபிக்குள்ளே கொண்டு வரல. ஸோ ஜஸ்ட் அதை ஒரு கோத்ரூ அப்படி பண்ணிட்டு போயிடலாம். இது ட்வீசர் டாப், ட்வீசர் பாட்டம்னு 2 டைப் இருக்குது. டாப் பாட்டம்ன்றது நம்ம ட்ரைஸ்டார் டாப், ட்ரைஸ்டார் பாட்டம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ட்வீசர் டாப், ட்வீசர் பாட்டம்ன்றது. ட்வீஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ட்வின்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியே தான் வந்து இதோட இதுவும் இருக்கும். இது எப்படி இருக்குன்றதை இப்போ இந்த இடத்த வந்து கண்டே பிடிக்க முடியல, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னே நான் வந்து பார்க்க முடியல. ஆனால் இது ஒரு டைப் இருக்குது, ஏதாவது ரேராக ஒரு சில சுச்சுவேஷனில் யூஸ் ஆகுது அப்படின்றதுனால நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ண இமேஜ் தான், சார்ட்லேருந்து எடுக்கல. சரிங்களா?
பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் கலரில், ஆனால் ட்வின்ஸ் மாதிரி இருக்கணும். ஒரே சைஸில் ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கணும். அதாவது இந்த ஓப்பன் வந்து மேலே இருக்கா, இதோட க்ளோஸ் கீழே இருக்குது, அதே பிளேஸில் ஓப்பன் ஆகணும், அதே பிளேஸில் க்ளோஸ் ஆகணும். இந்த விக்கு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் ஷேப் வந்து பார்க்கறதுக்கு சிமிலராக ஓப்பனும் க்ளோஸும் இதுக்கு மாற்றி அப்படியே க்ளோஸ் ஓப்பனாக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ இது 100 ரூபாயில் ஓப்பனு, 95 ரூபாயில் க்ளோஸ் அப்படின்னா இது 95 ரூபாயில் ஓப்பன் ஆகிட்டு 100 ரூபாயில் க்ளோஸ் வைக்கணும். அப்படி பண்ணிச்சுன்னா ட்விஸ்டர் பாட்டம் போட்டு மேலே போயிடும். அதே போல் இங்கே வந்து 95 ஓப்பன் ஆகி 100 முடிஞ்சது அப்படின்னா 100 ஓப்பன் ஆகி 95 முடியணும். ஸோ அப்போ அப்படியே ஒரு பாக்ஸ் பேட்டர்னை போட்டுச்சு அப்படின்னா அப்படி கீழே வந்துடும். இதுதான் ட்விஸ்டர் டாப்பு, ட்விஸ்டர் பாட்டம். சரிங்களா? நெக்ஸ்ட் கவுண்டர் அட்டாக் லைன்ஸ். இந்த கவுண்டர் அட்டாக் லைன்ஸ்ன்றதும் சேம் அதே ஆப்போசிட் கலர் தான். இப்போ 2 கேண்டில் ஸ்டிக்கில் எல்லாமே பார்த்த மாதிரி தான் இதுவும். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா புல்லிஷ் கவுண்டர் அட்டாக் லைன்ஸ். இந்த கவுண்டர் அட்டாக் பேட்டர்னை போட்டுச்சு அப்படின்னா அப்படி கீழே வந்துடும். இதுதான் ட்விஸ்டர் டாப்பு, ட்விஸ்டர் பாட்டம். சரிங்களா? நெக்ஸ்ட் கவுண்டர் அட்டாக் லைன்ஸ். இந்த கவுண்டர் அட்டாக் லைன்ஸ்ன்றதும் சேம் அதே ஆப்போசிட் கலர் தான். இப்போ 2 கேண்டில் ஸ்டிக்கில் எல்லாமே பார்த்த மாதிரி தான் இதுவும். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா புல்லிஷ் கவுண்டர் அட்டாக் லைன்ஸில் புல்ஸ் கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இறக்குனாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. அதே போல் இங்கே பீரிஷில் பிஎஸ் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்னு பாருங்கள். இந்த பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இது எப்படின்னா இப்போ ஒரு செல்லர் வந்து இப்போ பயங்கரமாக செல் பண்ணி இங்கே கொண்டு வந்து இந்த கேண்டிலை முடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கும். அதுக்கப்புறமும் இது செல்லராக தான் போயிருக்கும், செல்லிங் தான் நடந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வர்றதா பார்த்தீங்க அப்படின்னா புல்ஸ் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. எங்கே அப்படின்னா இதுக்கு ஓப்பனுக்கு இந்த க்ளோஸுக்கு நேரில் வந்து க்ளோஸ் வைப்பாங்க. 2 பேரோட க்ளோஸும் இந்த இடத்துல வந்து நிற்கும். இப்போ கேண்டில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரெட் கேண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ரெட் கேண்டில் இதுக்கு க்ளோஸுக்கு நேரில் வந்து க்ளோஸ் இருக்கும். ஸோ கீழே ஓப்பன் ஆகிட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி க்ளோஸை கொண்டு வந்து இதுக்கு நேரில் வைப்பாங்க. அப்போ இதுக்கு பேர் தான் வந்து புல்லிஷ் கவுண்டர் அட்டாக். கவுண்டர் அட்டாக்னா திரும்ப தாக்குறது. சரிங்களா? ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டில் போட்டோம் அப்படின்னா பியரிஷ் கவுண்டர் அட்டாக்கு. கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷாக போயிருக்கும் அன்னைக்கு ப்ரீவியஸ் டே. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, கேப் அப் ஓப்பனிங் பண்ணியிருப்பாங்க. திரும்ப செல்லர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்து இங்கே கீழே முடிச்சு வச்சு கரெக்டாக அந்த க்ளோஸுக்கு நேரில் கிட்டத்தட்ட கரெக்டாக இருந்தால் போதும். ஒரு ரூபா 2 ரூபா டிஃப்ரென்ஸ் இருந்தால் தப்பு இல்லை. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அது ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் இதோட இதுவும் அதோட இதுவும் ₹1 டிஃப்ரென்ஸில் வரணும் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் இருக்கலாம். அந்த பார்க்கறதுக்கு அது கவுண்டர் அட்டாக் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது பியரிஷ் கவுண்டர் அட்டாக் லைன்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ பியரிஷ் கவுண்டர் அட்டாக் லைன், புல்லிஷ் கவுண்டர் அட்டாக் லைன் ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான். ஸோ இப்படி பார்க்கறதுக்கு அப்படியே கிட்டத்தட்ட பாருங்கள், க்ளோஸ் வந்து பக்கத்தில் அப்படியே இங்கே என்ன க்ளோஸ் வச்சதோ அதே க்ளோஸ்க்கு இங்கே வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கவுண்டர் அட்டாக் அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே, இப்போ வந்து லைவ் மார்க்கெட்டில் நம்ம போயிட்டு அது எந்தெந்த பேட்டர்ன் இருக்குன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. நான் வந்து ஜஸ்ட் இது என்ன பேட்டர்ன்றதை மட்டும் தான் கேட்க போகிறேன். அதுக்கு நீங்கள் வந்து அது ஒரு ஆன்சர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இது என்ன பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு? இது என்ன பேட்டர்ன் தெரிஞ்சதுன்னா யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா?
எனக்கு தெரிஞ்சு வெப்பில் பார்க்குறவங்களுக்கு சீக்கிரமாக வந்து இதுவாகணும்னு நினைக்கிறேன் கமெண்ட்டு. ஸோ சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன பேட்டர்ன்? இது இன்றைக்கி தான் நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ இன்றைக்கி கன்சிடர் பண்ணுறதுக்கு, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இதை கேட்குறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இல்லை ஹராமி இல்லை, எங்கல்ஃபிங், புல்லிஷ் எங்கல்ஃபிங் அதே தான். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு வரக்கூடிய கேண்டில் ரெட்டு, செகண்ட் வரக்கூடிய கேண்டில் க்ரீன். இதோட க்ளோஸை விட இதோட ஓப்பன் கீழே இருக்கணும், இதோட ஓப்பனை விட இதோட க்ளோஸ் மேலே இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இது வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங், சரிங்களா, ஹராமி கிடையாது, சரியா? ஸோ அதை மாற்றிக்கோங்க, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். நான் எங்கே இதை தேடி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ நான் எந்த இடத்துல, எந்த பிளேஸில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கேன்? இது என்ன பிளேஸு? நான் இங்கே போய் தேடல, டாப்பில் போய் தேடல, நான் தேடி இருக்கிறது லோ. ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் டவுன் வந்ததுக்கு அப்புறம் தான் தேடி இருக்கேன். ஸோ இங்கேருந்து தான் மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்ததுக்கப்புறம் 1912 இருந்து 2092 வரைக்கும் போயிருக்கு. 200 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ரிலையன்ஸில் கிடச்சிருக்கும் இல்லையா? இது வந்து சப்போர்ட் பிளேஸ், சப்போர்ட், ஆமாம் சப்போர்ட் பிளேஸில் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே இது என்ன? ஓகே, 2 பேட்டர்ன் ஒரே நேரத்தில் கிடைக்குது. இங்கே பாருங்கள், இந்த 2 கேண்டில் என்ன சொல்லுது, இந்த 2 கேண்டில் என்ன சொல்லுது சொல்லுங்க பார்க்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இதை மட்டும் சொல்லுங்கள், ஓகேங்களா? டிசம்பர் 19th 20th, ஸோ டிசம்பர் மாதம் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய பேட்டர்ன். இது என்ன பேட்டர்ன்? ஓகே, ஹராமியில் என்ன? ஓகே, லெஃப்ட் வந்து பியரிஷ் எங்கல்ஃபிங், கரெக்டு. ஹராமியில் என்ன டைப் இது? டார்க் கிளவுட் கவர் வராதுங்களே, டார்க் 50% கிராஸ் பண்ணிடுச்சு. இதோட இதில் 50% அப்படின்னா எவ்வளோ வரும்? இங்கே வருது ப்ரோ, வரலையே. 50 தான் இங்கே கிராஸ் ஆகிருக்கணும், வரல. இங்கே கிராஸ் ஆகணும், வரவே இல்லை, அங்கே டச் கூட பண்ணல. டார்க் கிளவுட் கவர் கிடையாது, இது ஹராமி தான், பியரிஷ் ஹராமி, சரிங்களா? ஏன்னா மதர் கேண்டில், பேபி கேண்டில், இது குட்டியாக இருக்கணும். சம்டைம்ஸ் 30 கூட வரலாம், ஆனால் 25% தான் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால தான் இங்கே பெரிய டவுன் வராமல் இவ்வளோ கம்மியான டவுன் போயிருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செல் கொடுத்துருந்தோம் 1580 1480, 100 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு, தெரியுதுங்களா? டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? அதே இங்கே பாருங்கள், இதோட பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பியரிஷ் எங்கல்ஃபிங் மிகப்பெரிய பியரிஷ் எங்கல்ஃபிங்காக இருக்குது. அங்கேருந்து செல் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், 1510 இருந்து 1350 வந்திருக்கு, தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? இங்கே இருக்கக்கூடிய சிக்னல் என்ஹான்ஸ்மெண்ட்டை விட இங்கே இருக்கிறது அதிகமாக இருக்குது, ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ அதனால் இவ்வளோ பெரிய டவுன். அது மட்டும் இல்லாமல் இங்கே அதுக்கும் மேலே போய் டவுன் போயிருக்கு, தெரியுதுங்களா? பியரிஷ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து டவு தியரி பார்க்கும்போது எப்படி இதை கன்ஃபார்ம் பண்ணலான்றதை நம்ம சொல்லுவோம். செகண்ட் வந்து பியரிஷ், ஆமாம் பியரிஷ் எங்கல்ஃபிங் தான் அது. இது என்ன பேட்டர்ன் சொல்லுங்கள்? இது ஆனால் இன்றைக்கி எடுக்கல தான், ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் தான். ஸோ இது என்ன பேட்டர்ன்?
அது ஓகே தான். நீங்கள் எதை எடுத்தாலும் ஓகே தான். இது கிரேவ் ஸ்டோன் டோஜியாக எடுத்தாலுமே அதே டவுன் ட்ரெண்ட் தான் கணக்கு. ஷூட்டிங் ஸ்டாராக எடுத்தாலுமே அதே டவுன் ட்ரெண்ட் தான் கணக்கு. ஸோ நீங்கள் எதை எடுக்கிறீங்கன்றது உங்களோட விருப்பம். ஆனால் இது வந்து ஷூட்டிங் ஸ்டார், சரிங்களா? ரெண்டுமே ஒரே இதுதான். நீங்கள் இப்போது அதான் இதுதான் ட்ரேடர் டு ட்ரேடர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகாது. நம்ம சொன்ன மாதிரி ஒரு ட்ரேடர் அனலைஸ் பண்ணும்போது அதுக்கு வேறு எது கிடைக்கும், இன்னொருத்தர் பண்ணும்போது வேறு எது கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே வந்து பியரிஷ்னஸை தான் வந்து குறிக்குது. ஸோ அப்போ அங்கே செல் எடுத்துருந்தீங்க ஈவினிங் ஒரு 3:25க்கு 3:29க்கு கூட ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் ஈஸியாக. ஒரு புட் ஆப்ஷன் ரிலையன்ஸில் எடுத்துருந்தீங்கன்னா அந்த அடுத்த நாளே பாருங்க எவ்வளோ பெரிய ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு கேண்டில் மட்டும் வச்சுருந்தாலே அன்னைக்கு மட்டும் 100 ரூபா இறங்கியிருக்கு, சரிங்களா? அங்கே ஒரே ஒரு புட் எடுத்து நீங்கள் கிட்டத்தட்ட 100 ரூபா தள்ளி இருக்கக்கூடிய ஒரு புட் ஆப்ஷன் ஸ்டாக்கில் எடுத்துருந்தீங்கன்னா 100 ரூபான்றது அன்னைக்கே இறங்கி இந்த மணிக்குள்ளே போயிருக்கும். சூப்பராக நீங்கள் செல் பண்ணிட்டு வந்திருக்கலாம். புரியுதுங்களா சொல்கிறது? அவ்வளோ பொட்டன்ஷியல் இருந்திருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு. அது ஏன் அவ்வளோ பொட்டன்ஷியல்னா ஏன் அவ்வளோ பொட்டன்ஷியல் இந்த இடத்துல? இந்த இடம் என்ன பிளேஸு? இது என்ன பிளேஸ்? அதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் அந்த ப்ரைஸ்க்கே வரல. அப்போ அது என்ன பிளேஸாக இருக்கும்? அதுதான் கரெக்டான பிளேஸ். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு 3 டைம் அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. ஸோ நானே சொல்லிட்டேன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஆமாம். ஸோ அந்த பிளேஸில் பர்ஃபெக்டாக ஃபார்ம் ஆகி தெரியுதுங்களா? இப்போ புரியுதுங்களா எதனால் வந்து அந்த இது வந்து இறங்குதுன்னு சொல்லிட்டு? ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு இப்போ இங்கே ஜோன் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குன்னா அங்கே மார்க் பண்ணி வச்சுக்கணும் லைன் எடுத்து. டக்குன்னு நீங்கள் லைனை போட்டுட்டு ப்ரைஸு கீழே இருக்குது, இங்கே கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை ரெட் கலராக மாற்றிக்கணும், சரிங்களா? அப்புறம் டக்குன்னு அந்த இது வந்து கிட்ட வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு அலர்ட் வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். அந்த அலர்ட் வந்து என்ன சொல்லணும்னா, நீங்கள் எதிர்பார்க்குற லெவலுக்கு நிஃப்டி அல்லது எந்த ஒரு ஸ்டாக் வருதோ அந்த ஸ்டாக் பேரை போட்டு வச்சுக்கணும். ஸோ அலர்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கரெக்டாக போயிட்டு அங்கேயே ஒரு புட் எடுக்கலாம். ரொம்பலாம் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அங்கே வந்த உடனே கூட நீங்கள் அங்கே ஒரு புட் எடுத்தால் கூட அங்கேருந்து செல் ஆகிருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ்னால ஒரு செல் அப்படின்றத கூட எடுத்துக்கலாம். இதுதான் 3 ட்ரேட் எடுக்கலாம் இந்த இடத்த வச்சு. ரிவர்சல் ட்ரேடு, இந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடு ஒன்று ஆச்சுங்களா? இந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடு. அடுத்து இன்கேஸ் இந்த கேண்டில் வந்து உள்ளே ஓப்பன் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு உள்ளே ஓப்பன் ஆகி கீழே வந்துட்டு இருந்தாங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடு எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் 3 ட்ரேட் இந்த பிளேஸ்க்குள்ளேயே எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் அல்லது டெக்னிக்கல் அனாலிசிஸோட பவர்னு சொல்லலாம். ஸோ புரிஞ்சுதா? நான் வந்து லைவாக தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எந்த ஒரு இதுவுமே மாற்றலை, நம்ம எதுவுமே பண்ணல. அப்படியே வந்து உள்ளே போகிறோம், டக்கு டக்குன்னு பார்க்குறோம், சரிங்களா? ஸோ வேறு எதுவுமே பண்ணல. இங்கே இதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். இது யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இது என்னது? இந்த 2 கேண்டில் இருக்கு, இது என்னது? தெரியுதா? கேண்டில் தெரியுதா? இந்த 2 கேண்டில் டாப்பில் இருக்கக்கூடிய 2 கேண்டில், இது என்ன கேண்டில்? என்ன பேட்டர்ன் அது? பேரிஷ் என்கல்ஃபிங். ஓகே, இல்லை அதுக்கு தான் சொல்கிறது. அது பியரிஷ் என்கல்ஃபிங் தான், ஹராமி இல்லை. அது ஹராமி இல்லை. சம்டைம்ஸ் அது ஹராமியாக தெரிஞ்சாலும் தப்பு இல்லை, ஏன்னா அது பியரிஷ் ஹராமியாக தான் தெரிய போகுது. இங்கே பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ ரெண்டுமே வந்து சேம் இதுதான். ஆனால் இது சொல்லணும் அப்படின்னா இது வந்து என்கல்ஃபிங் தான். ஏன்னா நமக்கு ஹராமின்றது ட்ரேடிங் ரேஞ்சு குட்டியாக இருக்கணும். கம்பேரிட்டிவ்லி 25% இருந்துச்சுன்னா நல்லது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 50% கிட்ட வந்து போச்சு. இதோட 50% கால்குலேட் பண்ணணும்னா இதோட ஹை வந்து 2111, லோ வந்து 2035, இன்பிட்வீனில் போடும்போது ஒரு 2070-75 அந்த மாதிரியான பிளேஸில் வரும். ஓகேங்களா? 2000, ஆமாம், நான் வச்சிருக்க இடமே அதுதான். 2080 கிட்டே வருது. அழகாக அதுக்குள்ளே டச் பண்ணிடுச்சு. அப்போ இதை டார்க் கிளவுட் கவர்னு மாற்றிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. டார்க் கிளவுட் கவர்னா என்ன பண்ணணும், ஓப்பன் வந்து இதுக்கு மேலே இருக்கணும். ரெட் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து மாறும். ஸோ புரியுதுங்களா? இப்போ இதுக்கு மேலே இருந்து இது 50% வந்து பெனிட்ரேட் ஆனால் தான் இது அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்கும். இந்த சைஸுக்கு இது இருக்கும். ரெட் கலர் கேண்டில் பெருசாக இருக்கும், க்ரீன் கலர் கேண்டில் பெருசாக இருக்கும், ரெட் கலர் கேண்டில் குட்டியாக இருக்கும். ஸோ 50% முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அப்படியே மாற்றக்கூடாது. ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் தான். ஆமாம், ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் தான் இந்த இடம். தெரியுதுங்களா? இது ஒரு ஜோன். இந்த இடமே பெரிய ஜோன் தான். அதனால தான் நிறைய வாட்டி திணறி இருக்கு எங்கள் ரிலையன்ஸ். ஓகே, இது என்ன சொல்லுங்க? ஓகே, இதான் பார்த்தாச்சோ.
இதுதான் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். இது செல் கொடுத்து பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ பெரிய செல் வரைக்கும் போயிருக்கு. 2600லேருந்து 2300 வரைக்கும். ஸோ அது என்ன ப்ரோ, வி கேன் ரியலி யூஸ் ஸோ மெனி கேண்டில்ஸ் இன் லைவ் மார்க்கெட் ஆல் ஆர் ஆல்மோஸ்ட் சிமிலர். ஆமாம் 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 ஆமாம். கண்டிப்பாக எல்லாமே சிமிலர் தான். ஆனால் என்ன, பிளேஸை பொறுத்து பேர் மாறும், அவ்வளோதான். நமக்கு ட்ரேடு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கா, ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் எடுத்தோம்னா சேஃபாக ட்ரேட் முடியும். அந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. டார்க் க்ளவுட் கவர் அதே தான் டிசிசி கரெக்டு. ஸோ நீங்கள் அதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, மறந்துடாதீங்க. கன்ஃபார்மாக அதை வந்து டக்குன்னு பார்த்த உடனே அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, இங்கே புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்திருக்கா. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏற்றம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா, இது என்ன, இந்த 2 கேண்டில் இருக்குல்ல, பெருசு பெருசாக 2 கேண்டில் இருக்குது. இது என்னவா இருக்கும், இந்த 2 கேண்டில்? இது என்ன? யாராவது சொல்லாதவங்க சொல்லுங்கள். எல்லோரும் சொன்னவங்களே சொல்ல வேணாம். பியர்சிங் ஓகே. தெரியாதவங்க டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அப்புறம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போவே இந்த கான்செப்ட்லாம் போயிட்டு இருக்கும்போதே கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட்லாம் போகும்போது பாருங்கள், ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்றது அப்போ தான் தெரியும். பியர்சிங் லைன் புல்லிஷ் இல்லை, புல்லிஷ் கவுண்டர் அட்டாக் வந்து க்ளோஸ் கிட்ட க்ளோஸ் வைக்கணும். நேற்றுக்கு க்ளோஸ், அதாவது அக்டோபர் 14க்கான க்ளோஸ் வந்து கீழே இருக்குது 2370. அப்போ க்ளோஸ் என்ன பண்ணியிருக்கணும், இதோட க்ளோஸும் 2370 கிட்ட அரௌண்ட் அந்த 71 72 இல்லை இந்த பக்கம் 68 65 அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேஸில் இங்கே வச்சுருந்தாங்கன்னா கரெக்டாக வந்து இது வந்து கவுண்டர் அட்டாக் லைன்ஸாக மாறி இருக்கும். இது இங்கே போயிருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து பியர்சிங் தான். என்ன சொல்லியிருக்கோம், இந்த கேண்டிலுக்கு கீழே ஓப்பன் ஆகணும், ஓப்பன் ஆகிடுச்சு. 50% இந்த கேண்டில் உடச்சிட்டு உள்ளே போகணும்னு சொல்லியிருக்கோம். இது 50க்கு மேலேயே போயிடுச்சு. ஆனால் இது போயிட்டு மேலே க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா இது எங்கல்ஃபிங்காக மாறிட்டு இருக்கும். ஆனால் எங்கல்ஃபிங் இல்லாமல் பியர்சிங் லைனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் வச்சு, அவ்வளோதான். இது பியர்சிங் லைன் தான். சரிங்களா, நீங்கள் கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க, நீங்கள் அடிக்கடி சார்ட்ஸ் எடுத்து பார்க்குறீங்கன்னா இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அப்படி பார்க்கறதுனால தான் எனக்கு அங்கங்கே நிப்பாட்டி இதெல்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்க முடியுது. புரியுதுங்களா? இதுவே எனக்கு நான் வந்து சார்ட் பார்க்காம இருந்தாலோ இல்லை நீங்கள் சார்ட் பார்க்காம இருந்தாலோ டச் விட்டு போயிடும், மறந்து போயிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் அப்பப்போ வந்து அதை டச்லேயே இருந்துகிட்டே இருக்கணும். டப்புன்னு நீங்கள் ஒரு சார்ட் எடுத்து போட்டு போய் ஏதாவது ஒரு ஸ்டாக் சொல்லுங்கள், நம்ம வேணால் அதில் வேணால் இருக்கிறத பார்க்கலாம். இதை லாஸ்ட் கிளாஸ் தான் வந்து பண்ணலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த ஒரு கிளியர்னஸ் இருக்காது. ஒரே மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். புல்லிஷ் எங்கல்ஃபிங், புல்லிஷ் ஹராமி, அதே போல் பியர்சிங் லைனு, அதே போல் இங்கே வந்து பியரிஷ் எங்கல்ஃபிங், பியரிஷ் ஹராமி, டார்க் க்ளவுட் கவர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, ஒரே ஷேப்பு, ஒரே சைஸு. பார்க்குறதுக்கு அந்தந்த பர்சன்டேஜ் மட்டும் சேஞ்ச் ஆகிறதுனால டிஃபரன்ஸ் தெரியாது. அதனால தான். பஜாஜ் ஃபின்சர்வ், பெருமாள் என்டர்பிரைசஸ். ஓகே, பார்ப்போம். ஓகே, இப்போ கூட ஒன்று பர்ஃபார்ம் ஆகிருக்கு. இது என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது கம்பேர் பண்ணும்போது ஆனால் 100% வராது. பட் ஓகே, இது பார்க்குறதுக்கு என்ன ஷேப்பில் இருக்குது. அதே போல் இது என்ன ஷேப்பில் இருக்குது, இந்த 2 இருக்கு இல்லையா? ஸோ இது 2 என்ன, இது 2 என்ன, அடுத்தது நீங்கள் இதை முடிச்சுட்டு வாங்க சொல்கிறேன். ஓகே, இது ஹராமி, இது பியரிஷ் ஹராமி கிட்டத்தட்ட. சரிங்களா? ஆனால் பர்ஃபெக்டாக வரல. சரிங்களா? பியரிஷ் ஹராமி இங்கே 2 இருக்குது. இந்த 2 கேண்டில் லோவில் ஃபார்ம் ஆகிருக்காது. புல்லிஷ் ஹராமி கரெக்ட். ஸோ இது வந்து புல்லிஷ் ஹராமி, இது வந்து பியரிஷ் ஹராமி. பட் இது அவ்வளோவா பர்ஃபெக்டாக இல்லை, இருந்தாலும் இது பியரிஷ் ஹராமியை தான் கன்சிடர் பண்ணணும்.
வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் இது மூலயமா கூட நீங்கள் கற்றுக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இது என்ன சொல்லுங்க? இந்த 2 கேண்டில் என்ன கேண்டில் சொல்லுங்க? மே 20th, சாரி 26, 27. இல்லை ப்ரோ, அது புல்லிஷ் ஆராமல் இல்லை. ஓகே, பிஎஸ்சி லைன் கரெக்டு. ஓகே, அந்த ரெப்கோ ஹோம்ஸ் எத்தனை பேர் ஹோல்டு பண்ணுறீங்க? ரெப்கோ ஹோம்ஸ் ஓகே, இது அவங்க கவுண்டர் அட்டாக் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் கொஞ்சம் கீழே வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இதை எடுக்க முடியாது. இது வேணால் கவுண்டர் அட்டாக்காக இருக்கும். ஸோ இது பாருங்கள், இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? கவுண்டர் அட்டாக் லைன்ஸ் தான் இது. நல்லா பையிங் போயிருக்கு. டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகி அதே க்ளோஸுக்கு நேரில் கிட்டத்தட்ட அந்த ரவுண்டு தான். இதோட க்ளோஸ் எவ்வளோனா 1085. இந்த கேண்டில் க்ரீன் கேண்டிலோட க்ளோஸ். இந்த க்ரீன் கேண்டிலோட இந்த ரெட் கேண்டிலோட க்ளோஸ் எவ்வளோ அப்படின்னா 1085 தான். பர்ஃபெக்டாக அதே பிளேஸில் தான் இருக்குது ரெண்டும். ஒரு 15 பைசா டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 90, 60, 55 பைசா வந்து டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். ஸோ அப்போ பர்ஃபெக்டாக ஒரு கவுண்டர் அட்டாக் லைன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மேக்ஸிமம் இதெல்லாம் அதிகமாக யூஸ் ஆகாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எப்பயாவது வந்து யூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, ஐடிசி பார்ப்போம். அது கவுண்டர் அட்டாக் லைன்ஸ்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இந்த ஸ்டாக்ல ஏகப்பட்ட எங்கல்ஃபிங் வந்துட்டு இருக்கு பாருங்க. எங்கல்ஃபிங். இது வந்து கன்சிடர் பண்ண முடியாது எங்கல்ஃபிங்கா. இது எங்கல்ஃபிங், இது வந்து இல்லை. ஸோ இது என்ன சொல்லுங்க? இந்த டாப்ல இருக்கக்கூடிய 2 கிரீன் அண்ட் ரெட். லுக் லைக் பீரிஷ் கவுண்டர் அட்டாக். ஆமாம். இந்த பிரமல் என்டர்பிரைஸில் ஏகப்பட்ட எங்கல்ஃபிங், பீரிஷ் எங்கல்ஃபிங் இருக்கு. அதே போல் கீழே பார்த்தாலும் புல்லிஷ் எங்கல்ஃபிங் நிறைய வந்துட்டு இருக்கு. இது வந்து டார்க் கிளவுட் கவர், சரிங்களா? ஸோ அடுத்தது ஐடிசி கேட்டிங்க இல்லையா? ரெப்கோ எத்தனை பேர் ஹோல்டு பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இங்கே பாருங்க, பியரிஷ் கவுண்டர் அட்டாக். இப்போ நல்லா பர்ஃபெக்டாக அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்தாங்க. பர்ஃபெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்த ட்ரெண்ட் லைன் வந்த உடனே பாருங்கள், அப்படியே ஒரு ரெட் கலர் வந்து கரெக்டாக வந்து அந்த க்ளோஸுக்கு நேரில் க்ளோஸ் வச்சுட்டு போயிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ இது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். இது என்ன? இது கிட்டத்தட்ட அது சிமிலராக இருக்குது, பட் அவ்வளோ 100% கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் அந்த 100% கன்ஃபார்ம் இல்லாத ஒரு விஷயம் சப்போர்ட் பிளேஸில் ஃபார்ம் ஆனாலே எவ்வளோ பெரிய பவர்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது எப்படின்னு தெரியுதா? இது என்ன பேட்டர்ன்? ட்ரீ ஹவுஸ் எஜுகேஷன் டவுன் ஃபேஸில் போகுது. அதை ஹோல்டு பண்ணலாமா? பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம்.
பார்க்கலாம். இது என்ன பேட்டர்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஐடிசியில் இந்த டே ரெட் கலர் இருக்குல்லையே, இது என்னது? இல்லை புல்லிஷ் கவுண்டர் அட்டாக் லைன்ஸ் கிடையாது. ரெப்கோ ஐ எம் ஹோல்டிங், ஐடிஎஃப்சி இஸ் கோயிங் குட் ப்ரோ. ஓகே, இது என்னன்னா இன்வெர்டட் ஹேமர், சரிங்களா? ஆனால் என்ன, கொஞ்சம் விக்கு அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். கீழே இருக்கக்கூடிய விக்கு ரொம்ப கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணுறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இது வந்து இந்த மாதிரி இருக்கும் போதே இந்த இடத்துல சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆனதுக்கு எவ்வளோ பவர் பாருங்கள், எங்கே வரைக்கும் கொண்டு போயிருக்கு பாருங்கள். இது ஐடிசி நான் இங்கே பிரேக் ஆகும்போது இங்கே இருக்கும்போதே பிப்ரவரி நான் லைவ் வந்த புதுசில் இங்கே இருக்கும்போதே நான் என்ன சொன்னேன், இந்த சப்போர்ட் வரைக்கும் போவாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்குமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து வாங்குங்கன்னு சொல்லியாச்சு பை 206. கரெக்டாக 207 கிட்ட வரும்போது பை எல்லாரும். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 236, செகண்ட் டார்கெட் 275 கொடுத்துருந்தேன். இதை பாருங்கள், அப்படியே பர்ஃபெக்டாக போய் அங்கே ரீச் ஆயிருக்கு. அடுத்த டார்கெட் 309, அதுவும் ரீச் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த டார்கெட் 375, அதுவும் ரீச் ஆக போகுது. ஸோ இப்போ கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லைவ் கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்வெர்டட் ஹேமர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. ஆமாம், ஐ ஹோல்ட் ரெப்கோ. ஓகே, ரெப்கோ லாஸ்ட் டே வந்து சூப்பராக போச்சு. இப்போ எப்படி இருக்குது, செல் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே தான், ஒன்றும் இப்போ இதுதான் கவுண்டர் அட்டாக்கு, தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட அந்த க்ளோஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது. இதோட க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 239, இதோட க்ளோஸ் வந்து 238.75. ஸோ அந்த 25 பைசாவில் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ரெண்டுத்துக்கும் க்ளோஸ் கவுண்டர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது இறங்குற மாதிரி தான் தெரியுது. ஆனால் நம்ம வந்து இறங்கணும்னு நினைக்க வேணாம். ஏன்னா இங்கேருந்து ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்குன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் போயிடுவாங்க. ஸோ இது வெயிட் பண்ணி பார்க்கறது நல்லது, சரிங்களா? இறங்கணும்னு நினைக்க வேண்டாம். ஓகே, டவுன் ஃப்ரீஸ் தான் ஆயிருக்கு. பட் வெயிட் பண்ணலாம் ப்ரோ, அது 50% வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து இது வரைக்கும் மினிமம் ட்ரை பண்ணலாம். 21 rupees வரைக்கும் நம்ம சப்போர்ட் பிரேக் ஆகாத வரைக்கும், நம்ம என்ட்ரி ப்ரைஸ் பிரேக் ஆகாத வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் கூட கீழே வரலாம் ப்ரோ. ஒரு 21.35 சேம் ப்ரைஸ். எதில் பார்த்தாலும் அந்த 21.35 தான் வரும். ஐ ஹோல்ட் ஐஆர்பி இன்ஃப்ரா. ஓகே, ஹோல்டு பண்ணுங்கள், சூப்பரான ஸ்டாக்கு. டுடே இட் வெண்ட் ஓகே 50. எது ப்ரோ? ஆர்விஎன்எல். ஆர்விஎன்எல்லா? ஆர்விஎன்எல் நம்ம வந்து 44 ரூபா வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 50 ரூபாய்க்கே போயிட்டாங்க. எங்கேயோ போயிடுச்சு. $70 டவுட்டு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸ் வந்ததே கிடையாது, தெரியுதுங்களா? ஸோ நம்ம எப்பயுமே டார்கெட் சொல்கிறோம் அப்படின்னா அது இது வரைக்கும் தான் எதிர்பார்க்கணும், ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான். அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அங்கே பவர் இருக்காது, எங்கே எடுக்கும் ரெசிஸ்டன்ஸ்னே தெரியாது, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்ச நாளைக்கு சைட்வேஸில் போய் ஏதாவது ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணணும். ஒன்றே ஏதாவது ஒரு புல்லிஷ் பேட்டர்னாக இருக்கணும், இல்லை பேரிஷ் பேட்டர்னாக இருக்கணும், இல்லை கன்சாலிடேஷன் முடிஞ்சு பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா அந்த கன்சாலிடேஷன் சைஸை பொறுத்து அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். ஆனால் டக்குன்னு பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து செல்லிங் வந்துடும். இப்போ கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், 54 ரூபாயிலேருந்து திரும்ப பிடிச்சி 50 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க, 4 ரூபாய் இறக்கிருக்காங்க. இது ஒரு வேளை நாளைக்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா திரும்ப இப்படி இறங்கிடும். சப்போஸ் இந்த ஹை பிரேக் ஆகுது அப்படின்னா எங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்ன்றதும் தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் நிஃப்டி ஏதாவது ஆர்விஎன்எல் இந்த ரேஞ்சுக்கு வந்ததே கிடையாது. ஸோ இதை மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸை ட்ரைல் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஜிடிடி ஆர்டர் தான் இருக்கே இப்போது, அதில் வந்து ஸ்டாப் லாஸை போட்டுக்கிட்டு போயிட்டே இருங்க. இப்போ 46 ரூபாய்க்கு மேலே போடுங்க, இல்லை 40 ரூபாய்க்கு மேலே போடுங்க, அது போதும். ஓகே ப்ரோ,
ஓகே, நான் ஒரு 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 ஹோம் ஒர்க் ஒன்று கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்ததும் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எந்த ஸ்டாக்கில் இருக்குது, பர்டிகுலராக நம்ம சொன்ன ஷேப்புக்கு நம்ம சொன்ன சைஸுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. ஓகேங்களா? அதாவது இப்போ இந்த க்ரைட்டீரியா இருந்தால் தான் வந்து இது ஹேமர்னு சொல்லியிருப்போம். அப்போ நீங்கள் ஹேமரை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு க்ரைட்டீரியா கொண்ட ஒரு ஸ்டாக்கில் இருக்கக்கூடியதை எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது நோட் பண்ணியோ, இந்த டே, இந்த ஸ்டாக்கு, இந்த கேண்டில் ஷேப்பு ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் பார்த்தது மட்டும்தான். ஓகேங்களா? ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார், அதுக்கப்புறம் வந்து டோஜிஸ் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு என்கல்ஃபிங், அந்த 2 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் என்கல்ஃபிங், ஹராமி, பியர்சிங், டார்க் கிளவுட் கவர், கவுண்டர் அட்டாக்லாம் தேவைப்படாது, ஸோ அதை விட்டுருங்க. ஸோ இந்த 4 2 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், 5 சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இதை மட்டும் பார்த்து கொஞ்சம் ஃபோட்டோஸோ அல்லது ஸ்க்ரீன்ஷாட்ஸோ எடுத்து வைங்க. ஸோ நம்ம இந்த வீக் முடியும் போது எல்லாத்தையும் பார்க்கலாம். சரிங்களா? எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே. ஸோ டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்க. இல்லை அப்படின்னா தேங்க்யூ. டுமாரோ மீட் பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் அந்த ஹோம்ஒர்க் வந்து தப்பாக எதாவது பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து மறைக்க வேண்டாம், எனக்கு அனுப்புங்க, நான் வந்து சரி பண்ணால் மாறும். இல்லை அப்படின்னா மாற்ற முடியாது. சரிங்களா? ஸோ நீங்கள் அதை மட்டும் அனுப்பி வச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்பவே இல்லை, நிறைய பேர், கொஞ்சம் பேர் நிறைய பேர் அனுப்பவே இல்லை. அனுப்பி ஒரு 5 பேருக்கு தான் அனுப்பிப்பீங்க. ஸோ அனுப்பாதவங்க இருந்தீங்க அப்படின்னா அனுப்புங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் பிரேக் அவுட். இங்கே பிரேக் அவுட் ப்ரோ 1706. நம்ம அது இல்லாமல் இங்கே 1848 வரும்ன்றது எப்பயோ சொன்னது, எப்படி சொன்னேன்? ஸ்பிளிட் வீடியோ பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் ஸ்பிளிட் கொடுப்பாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி நான் போட்டுருக்கேன் பஜாஜ் ஃபின்சர்வோட லோகோட சேர்த்து. அப்போவே சொல்லியிருப்பேன் இது இங்கே ஸ்பிளிட் ஆச்சுன்னா திரும்ப வந்து இது வரைக்கும் வரும் அப்படின்றத. ஸோ நீங்கள் பார்க்கலாம், திரும்ப போய் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் வரும். அதுக்கு அடுத்த டார்கெட் இது வரைக்கும் கொடுக்கலாம் 1900. ஸோ வரும். இங்கே ஒரு சப்போர்ட் இருந்துருக்கு, அதான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. தெரியுங்களா? அதுவும் இல்லாமல் இது ஒரு ஜோன். இது என்னன்றதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். சரிங்களா? இது ஏன் இந்த ஒரு பிளேஸில் இந்த இடம் வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம அப்புறம் தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தா புரியாது. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். இங்கே ஒரு என்கல்ஃபிங் இருக்குது, அதே போல் இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லணும். இங்கே ஒரு என்கல்ஃபிங் இருக்குது, இங்கே ஒரு குட்டி ஹராமி மாதிரி தெரியுது, அதுக்கு அதே மாதிரி ஒரு ஹராமி தான், ஹராமி. ஸோ இதுவும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இடத்துல. ஸோ அதனால் வந்து பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. ஹோம்ஒர்க் வாட்ஸ்அப் அனுப்பிக்காவா வைங்க. ஓகே, டவுட்ஸ் இல்லை அப்படின்னா தேங்க்யூ. நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்றைக்கி வெப்பில் அட்டன் பண்ணவங்களா உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நல்லா இருக்கா, வெப் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத சொல்லுங்க. லைவ் சார்ட்டில் நல்லா ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா புரியுது. ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி கூட பண்ணலாம் அடுத்தது. நான் போன வாட்டி ஹேமர் வந்து கிளியராக வந்து காமிக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ், வெப் லுக்கிங் ஃபைன். ஓகே.